இடது நாசியில மூச்சு உள்வாங்குங்க. ரைட் அவுட். ரைட் இன். லெஃப்ட் அவுட். இதே மாதிரி இன்னும் 4 முறை செய்யுங்க. நீங்களே செய்யுங்க. நிறைவு. கைகளை கோர்த்த நிலையில் தண்டுவிட சுத்தி 10 முறை. இது இயல்பான மூச்சு. மூச்சு இழுக்க தேவையில்லை. இயல்பான மூச்சை மூலாதாரத்திலிருந்து முதுகந்தண்டு வழியாக பிடரிக்கு கொண்டு வந்து ஆக்னா சக்கரத்துக்கு கொண்டு வரணும். மீண்டும் ஆக்னா சக்கரத்திலிருந்து நேர பிடரிக்கு கொண்டு வந்து முதுகந்தண்டு வழியா கீழே இறக்கி மூலாதாரத்துல கொஞ்சம் மனசை நிறுத்தி 2 செகண்ட் நிறுத்தி அந்த அழுத்தத்தை கவனிக்கணும். ஆக்னைக்கு வரும்போதும் ஒரு செகண்ட் 2 செகண்ட் நிறுத்தி அழுத்தம் தெரியுதா என்று கவனிக்கணும். இதுதான் தண்டுவிட சுத்தி. ஒரு 10 முறை செய்யலாம். மூலாதாரத்திலிருந்து வாங்க. ஆக்னை, மூலாதாரம். இன்னொரு 9 முறை செய்யுங்க. நிறைவு செய்து கொள்ளலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும்
எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் இறைநிலை தவம், பிரம்மஞான தவம், மெய்ஞான தவம். அந்த தவத்திற்கான கவியை நான் இப்பொழுது பாடுகிறேன். நீங்களும் மனதுக்குள்ளேயே பாடிக்கொள்ளலாம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். இறைநிலை தவம் சுத்த வெளியில் தொடக்கம். சுத்த வெளி என்பது கும்மிருட்டு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற கும்மிருட்டு. இந்த கும்மிருட்டுதான் பிரம்மம் என்றும் கடவுள் என்றும் இறைவன் என்றும் தெய்வம் என்றும் மதங்கள் கூறுகின்றன. இது உருவமற்றது, அது மெய்ப்பொருள். அந்த சுத்த வெளியை நினைந்து கொள்ளுங்க. இது இறைவெளி. அது என்ன? அது இருளாக தெரிகிறது. அந்த இருள கண்களை திறந்தும் பார்க்கலாம், கண்ணை மூடிக்கிட்டும் பார்க்கலாம். அது என்னது? அந்த இறைவெளிதான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். அத நாம அப்படியே பாவனை பண்ணணும். ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது, அது அசையாம இருக்குது. நம்ம கண்ணுக்கு பார்த்தா அசைவு இல்லை, ஆனா அங்க உள்ள அசைவு இல்லாமலா இருக்குது. எல்லாம் அதிர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு விண்ணும் சுழலுது. அப்ப அங்க ஒரு அலை வரும் அல்லவா? அப்ப அலையோட அலை மோதும் அல்லவா? அது மாதிரி அந்த சுத்த வெளி அது ஒரு நிலையான ஆற்றல். ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நாட் வெர்லிங். அதான் அது தன்னை இருக்கும் சூழ்ந்து அழுத்தும் அந்த தன்மையுடைய ஒரு ஆற்றல். அது நிலையாக இருக்கிறது. அதனாலதான் அத நுண் அதிர்வுன்னு சொன்னோம். நுண் அதிர்வு. இப்ப தண்ணிய பாக்குறோம், டம்ளர்ல இருக்கிற தண்ணிய, அதுல அதிர்வு இருக்கு. நமக்கு ஊனக்கண்ணுக்கு தெரியல. அந்த அதிர்வு இருக்குங்கிறத சிந்திச்சுதானே புரிஞ்சுக்கிட்டோம்.
இதே மாதிரி சிந்திங்க. அப்பதான் தெரியுது இறைவெளி தன்னிருக்க ஆற்றல், சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல். அதனுடைய இயல்பு என்ன? அந்த தன்னிருக்க ஆழ்த்தல் கூடிக்கொண்டே இருக்கும். எப்படி கடல்ல அலை இருக்கு, அதாவது ஆழ்கடல்ல நுண் அதிர்வாக இருக்கிறது. அந்த அதிர்வு தான் மேல் பகுதியில, மேல் பரப்புல, கடல்ல மேற்பதிப்புல அந்த அதிர்வு கூடுது. கூடுறதுனாலதான் அதுல அலை. அப்படியே நீர் ஆடுதா இல்லையா? அலைதான், அலை வருதா இல்லையா? இப்ப காற்று வீசும்போது அந்த அழுத்தம் கூடும்போது அது அந்த நீர் அப்படியே எழுச்சி பெறும். எழுந்து மடித்து விழுது இல்லையா? இது கடல்ல பாக்குறோமா இல்லையா? இதே இது அந்த சுத்த வெளியில நடக்குதுங்க. அதத்தான் மகிரி சொல்றார். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்ணாம். அப்ப அது திணிவு கூடிக்கிட்டே இருக்கிறது. இட் இஸ் எவர் இன்க்ரீசிங். அது அதனுடைய இயல்பு. அப்போ அது எழுச்சி பெறுது இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? மடிச்சு விழும். விழுந்தா என்ன ஆகும்? இப்ப கடல்ல அலை பாக்குறோம்லவா, அலை எழுச்சி பெறுது, மடிச்சு விழும்போது அந்த நீர் நொறுங்கி போயிடுதா இல்லையா? அதனாலதானே வெள்ளையா தெரியுது. அப்ப அது நொறுங்கல். அதை என்ன சொல்றோம்? திவலை, நீர் திவலை. நீர், கடல் நீர் எழுச்சி பெற்ற போது அதுக்கு பேரு அலை. மடிச்சு விழுந்தா அது நொறுங்கி போயிடுது இல்ல? அப்போ திவலைகளா மாறுது பாருங்க. இப்ப இந்த கடல்ல பாக்குற மாதிரி சுத்த வெளிய பாருங்க. இப்போ அங்க நடக்குது. இதத்தான் மகிரி சொல்றாரு. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். அந்த திவலைகள் தான் என்ன ஆகுதுங்க? துளி ஆகுது, நீர் துளி இல்லையா? அந்த திவலைகள் கூடி ஒரு துளி ஆவது போல, டிராப் ஆஃப் வாட்டர். A drop of water contains millions and millions of dust water, water dust, water dust. அதத்தான் இறைநிலை சுத்த வெளியினுடைய டஸ்ட்ன்னு சொன்னாங்க. டஸ்ட் பார்ட்டிக்கிள் பாருங்க. தூசு, தூசு, தூசுன்னா மிக சிறியதுன்னு அர்த்தம். ஒரு மிக சிறிய காட்சி, அது பேரு தூசு. இதுதான் டஸ்ட் பார்ட்டிக்கிள். அந்த டஸ்ட் பார்ட்டிக்கிள் என்ன ஆகுது? அசோசியேட் ஆகி கூடி துளி ஆகுற மாதிரி அங்க வந்ததுதான் எலக்ட்ரான், விண். இதைத்தான் பேர் சொல்றார். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். சரி, இந்த விண் எதுல சுழலுது? அதே சுத்த வெளியில தானே சுழலுது. கடல்ல தானே அலை சுழலுது. அது அற்புதமா சொல்றாரு பாருங்க. நிறைவெளியில் எங்கும் நிறைந்து இருக்கிறது. அந்த வெளியினுடைய தன்மையை சொல்றாரு பாருங்க. எங்கும் நிறைந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது இல்லாத இடமே இல்லை. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது உருவமற்றது, நிறைவெளியில். அப்ப நம்ம சுத்த வெளியை எப்படி நினைக்கிறோம்? நிறைவெளியாக. நிறை வெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்போ அந்த விண் சுழலும் போது சுத்த வெளிதானே அழுத்தது. அப்ப அதுல இருந்து என்ன வருங்க? அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு பாருங்க, அது அசோசியேட் தானே இப்படி ஆகி வந்தது. அது உடனே பிரியுது. எது மாதிரின்னா,
இந்த கத்தி சாண பிடிக்கிறோம் பாத்தீங்களா, சக்கரம் சுழலுது. ஒரு ஓமைக்காக சொல்றோம். அதுல ஒரு கத்திய வைக்கிறீங்க, அங்க தீப்பொறியா வருது இல்ல? எது அந்த தீப்பொறி? என்னது அது? கத்தியில இருக்கிற அணுக்களும் அந்த சாண கல்லுல இருக்கிற அணுக்களும் பிரிஞ்சு அது சூடுல அது நெருப்பா மாறிடுது. அழுத்தம் நெருப்பு அப்படி தீப்பொறி பறக்குது இல்ல? இது பாக்குறோமா இல்லையா? அப்புறம் தீப்பொறி வந்தது என்னாச்சுங்க? அப்படி கரைஞ்சு போச்சு. வருது மறையுது, வந்துகிட்டே இருக்கு. இதே போலங்க அந்த விண் சுழலும் பொழுது அங்க இருந்து தீப்பொறி வந்துகிட்டு இருக்குதுங்க. இதைத்தான் அந்த நிலைவெளியில் இந்த விண் சுழலுது, சுத்த வெளி அது எங்கும் நிறைந்தது. அது என்னவா இருக்குது? நிலை பொருளா இருக்குது. அப்ப நிலையா இருக்கிற பொருள்ல சக்கரம் சுழலுது. இப்ப கத்தி நிலையா இருக்குது, சக்கரம் தான் சுழலுது. பாருங்க. அப்ப நிலைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல். அந்த சாணக்கல்லும் அந்த கத்தியும் உரசுது பாருங்க. அப்படியே அகக்காட்சியா பாருங்க. இப்போ நிலைவெளியில் எழுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமா. இந்த டஸ்ட் பார்ட்டிலுக்கு இப்பதான் என்ன பேர் வச்சுட்டோம்? காந்தம்னு வச்சுட்டோம். ஏன் அத காந்தம்னு சொல்றோம் அப்படின்னா, அங்க 2 சக்தி இருக்கும். அது சுழல் இருக்கும் பொழுது அந்த பார்ட்டிகிள்ஸே சுழலுது இல்லையா? இந்த தீப்பொறின்னு சொன்னோம் பாருங்க, டஸ்ட் பார்ட்டிகிள் அதுவே சுழலும். அங்கே சுழற்சி இருந்தா 2 ஆற்றல் வரும் அல்லவா? மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணிய சுழட்டி விடுறோம். அதுல ஆழ்ந்து போகிற ஒரு கல்லையும் போடுறோம், மிதக்கிற ஒரு துண்டையும் போடுறோம். அது சுழட்டி விட்டா அந்த கல்லு மையப்பகுதியை நோக்கி போகுது, அது உள் நோக்கி போகுது. அந்த மரத்துண்டு வெளியிலே தள்ளப்படுகிறது. ஒரே இயக்கம்தான். அங்க 2 விளைவு வருது பாருங்க, கொள்ளல் தள்ளல். அதைத்தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம். கிராவிடேஷனல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதனாலதான் இதுக்கு பேரு காந்தம்னு பேருங்க. இது அப்படியே சொல்றாரு மகிழ்ச்சி. இந்த பிரபஞ்சத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. இது எப்படின்னா, இந்த விண் சுழலும் பொழுது அது கரையுது. எப்படி? இப்போ இந்த இறை துகள்ங்கிறது இன்னொரு ஓமை சொல்றேனே. பூந்தி செய்யறோம். அந்த பூந்திய உருட்டி கையில வச்சு உருண்டையா பிடிக்கிறோம், லட்டு ஆயிடுச்சு. இப்ப லட்டு சுழண்டுதுன்னு வச்சுக்கங்க, அந்த பூந்தி எல்லாம் பிரிஞ்சு போயிடும்ல. ஒரு டேபிள் வச்சு சுத்தி விடுங்க லட்ட, அது பிரிஞ்சு ஓடிடும். இதே போல அந்த டஸ்ட் பார்ட்டிகள், அதைத்தான் இறை துகள்னு சொல்றோம். அதுவுமே காந்தம் தான். அந்த இறை துகளுக்கு பேரே காந்தம் தான். ஏன்னா அங்கேயே சுழற்சி இருக்கு இல்லையா? இறைநிலை துகள் ஆயிடுச்சு. அதனால இறைநிலையுடைய நொறுங்கல் இறை துகள். கண்ணாடி நொறுங்குனா அதுக்கு என்ன பேருங்க? கண்ணாடி துகள்னு சொல்ல மாதிரி இறைநிலை நொறுங்கிடுச்சு. இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த விண்ணுல இருந்து காந்த துகள்கள் வருகிறது. இப்ப இந்த விண்ணு தனியா தன்னைத்தானே சுத்தி கொண்டு பிரபஞ்சம் முழுதும் ஓடிக்கொள்ளுது முதல்ல. அப்புறம் அதுல விண்ணு கூடுது, ஜோடி ஜோடியா கூடுது. அதைத்தான் எலக்ட்ரான் புரோட்டான், எலக்ட்ரான் புரோட்டான், எலக்ட்ரான் புரோட்டான்னு சொல்லி அணுக்கள் கூடுதுன்னு நம்ம விஞ்ஞானத்துல பாக்குறோம்ல. உண்மை அதுதான். என்னதுங்க? காற்று, ஹைட்ரஜன், அப்புறம் ஹீலியம், அப்படின்னு நிறைய காற்றுகள் இருக்கு.
நைட்ரஜன் வரையில சொல்லுவாங்க வாயுக்கள், காற்று, அதுக்கு பேரு காற்றுன்னு பேருங்க. அந்த காற்றாக இருக்கிற அணுக்கூட்டம், அதுக்கு பேர் தான் வாயுன்னு சொன்னோம். அது காற்றுன்னு சொன்னோம். அணுக்கள் கூடி அங்க என்ன விளைவு வருது? இந்த விண்ணுல அழுத்தம் வருவது போல, இந்த தீப்பொறி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வெளியேறுது. அது அழுத்தம் என்கிற ஒரு விளைவை கொடுத்து அப்படியே மீண்டும் இருட்டுல மறைஞ்சிருது, இருட்டா போயிடுது. இந்த தீப்பொறி மறைஞ்சு மறைஞ்சு போகுது இல்லைங்களா, அதே போல இந்த அணுக்கள் கூடிய காற்றுல 2 விளைவு வருதுங்க. அழுத்தமும் வரும், ஓசையும் வரும். காற்றுல ஓசை தானே. அப்ப அதே போல அணுக்கள் கூடி நெருப்பு ஆகுது இல்லையா? அங்க என்ன விளைவு வருது பாருங்க. அங்க அந்த காந்தம் அங்கேயும் கரையுது. அங்க அழுத்தம், ஓசை, ஒளி 3 விளைவை கொடுக்குது. அந்த அணுக்கள் கூடி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கூடுனா என்ன ஆகும்? ஆக்சிஜன் வெப்பம்னு வைங்க, ஹைட்ரஜன் குளிர் காற்று H2O. ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, கூடுனா வாட்டர் தானே. அப்ப அங்க என்ன விளைவு வருது? அங்கேயும் காந்தம் கரையும் அல்லவா, வெளியேறும் அல்லவா, தீப்பொறி வரும் இல்ல. அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவைங்கிற 5 விளைவு வருது. அதே நீர் தான் தெளிவு பெற்று நிலமாகுது இல்லையா? அப்ப அங்க என்ன விளைவு வருதுங்க? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. இதத்தான் மகரிஷி சொல்றாங்க. நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாற்றம் ஐவகை. தானே மாறுகிறது. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். இந்த விண்ணினுடைய கூட்டம் தான் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றோம்ல. விண், அது விண்ணும் விண்ணினுடைய கூட்டமும் பஞ்சம். விண்ணு, அப்புறம் காற்று, அப்புறம் நெருப்பு, அப்புறம் நீரு, நிலம். இதெல்லாம் விண் துகள்களின் கூட்டம்னு தானே பார்த்தோம். அப்படியே உங்களுக்கு அகக்காட்சியா தெரியுது பாருங்க. இதுதான் பஞ்சபூதங்கள். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் கூடி முதல்ல என்ன ஆயிருக்குமுங்க? ஒரு பெரிய கோள வடிவம். அதுல நெருக்கம் கூட 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 அங்க வெப்பம், ஒளி, சூரியன் ஒரு பெரிய நெருப்பு கோலமா மாறுது. அதான் சூரியன். அப்ப அதே மாதிரி அப்ப மற்ற கோள்கள்லாம் அதுல இருந்து வந்தது தானே, அதுவும் அணுக்களின் கூட்டம் தானே. அப்ப இதெல்லாம் பஞ்சபூதங்களால ஆனது தானே. உதாரணமா பூமியை எடுத்துக்கங்க. பூமியில என்ன இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், அவ்வளவுதானே. அப்போ மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம். இந்த 5ம் இந்த பூமியில தான் முறையாக கூடுது. இந்த பூமியில தான் இந்த 5ம் இருக்குதுங்க. இப்ப நமக்கு தெரிய, நீங்க சந்திரன்ல இந்த 5 இருக்கா? இல்ல. புதன்ல, சுக்கிரன்ல, செவ்வாயில, குரு, சூரியன் எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த சூரிய குடும்பத்துல இந்த பூமியில தானே இருக்குது. அதனால என்ன பண்ணுது? இந்த பஞ்சபூதங்கள் முறையாக கூடின உடனே அந்த முறையான கூட்டுல அந்த சுத்த வெளியில இருக்கிற அறிவு, சொன்னோம்ல, சுத்த வெளிங்கிறது என்ன பார்த்தா தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாகவும் இருக்கிறது. அதான் இயக்க ஆற்றல். அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கு இருக்குது இல்ல. ஒரு விண் எவ்வளவு வேகத்துல சுத்தணும், அந்த விண்ணாலான இந்த அண்டங்கள் என்ன வேகத்துல சுத்தணும், இந்த பூமி தன்னைத்தானே என்ன வேகத்துல சுத்தணும், என்ன வேகத்துல சூரியனை சுத்திக்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லைங்களா. அதான் அறிவுங்க. அப்ப ஆற்றல் வேறு, அறிவு வேறு அல்ல, எல்லாம் ஒண்ணுதாங்க. அந்த அறிவு என்ன பண்ணுது? அப்ப அந்த அறிவு எல்லா இடத்துலயும் இருக்கும் அல்லவா. சுத்த வெளியில இருக்கிற அறிவு பஞ்சபூதங்கள்ல இருக்குமல்ல. விண்ணுல இருக்கும், காற்றுல இருக்கும், நெருப்புல இருக்கும், நீர் இருக்கும், மண் இருக்கும்.
அதான் மதுரை சொல்லுவாங்க, கடல் நீர்ல உப்பு இருக்குது, ஒரு துளி எடுத்தாலும் அதுல உப்பு சுவை இருக்குமில்ல. அது போல அந்த இறைநிலை எல்லாவற்றிலும் இருக்குது, அறிவாக இருக்கிறது. அதைத்தான் ஜட பொருள்ல என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சபூதங்கள வடிவம் குணம் ஏக்க ஒழுங்காக இருக்கிறது. அப்ப சுத்த வெளியில என்னவா இருக்குதுங்க? முற்றறிவாக இருக்கிறது. அங்க அறிவாக இருக்கிறது, இங்க வடிவம் குணம் ஏக்க ஒழுங்காக இருக்கிற அறிவா இருக்குது. முறையாக கூடின இடத்துல இதே அறிவு தான் இந்த பஞ்சதன்மாற்றம்னு சொன்னோம் பாருங்க, அதை உணர்கிறது. அந்த அழுத்தத்தை, ஒலியை, ஒளியை, சுவையை, வாசனையை உணர்கிறது. இப்ப உதாரணமா இப்ப நாம மனிதன் தாவரத்தை எடுத்துக்கங்க, அது எதை உணரும்? அதுக்கு அழுத்தமாக வெளியேறதுக்கு தோல் மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்ப அந்த காந்தம் தன்மாற்றம் தாவரத்துல அழுத்தமா மட்டும்தான் வெளியேறும். அப்ப அந்த தாவரத்துக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சபூத கூட்டுக்குள்ள இருக்கிற அறிவு எதை உணரும்? அழுத்தத்தை மட்டும்தான் உணரும். அதனால அந்த தாவரத்துக்கு பேரு ஓரறிவு ஜீவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப புழுவுல அதுக்கு வாய் இருக்குது இல்ல, இப்ப வாய் வழியா சுவை வெளியேறும், அப்ப சுவையை உணரும். 2 அறிவு. புரிஞ்சு போச்சா? பூச்சி மூக்கு இருக்குது, மூக்கு வழியா வாசனை வெளியேறும், அப்ப பூச்சி வாசனைய உணருது. பூச்சிக்குள்ள இருக்கிற அறிவு 3 அறிவு. அப்புறம் ஊர்வன, ஊர்வனுக்கு என்ன இருக்குது? கண்ணு, கண்ணு வழியா ஒளி வெளியேறுது, வெப்பம் ஒளியா மாறுது. அதான் இந்த அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற அறிவு என்ன பண்ணுது? உணருது, ஒளி ஒளியாக உணர்கிறது இல்ல. அடுத்தது அப்புறம் 5 அறிவு ஜீவன் காது வந்துருச்சு, அது ஓசைய உணருது, ஓசையாக வெளியே. இதுதானே ஐயறிவு. இதை உணர்ந்து இன்புறுகிறது இல்லையா? சரி, மனிதனாக வந்துச்சு இல்ல, மனிதனாக வந்த போது இதையே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய உணருது. அது எப்படி உணருதுன்னா, நமக்கு உடலுக்கு அப்பால் இருக்கிற இந்த பஞ்சபூதங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி உணருதுங்க. ரொம்ப உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, ரசித்து இன்புறுகிறது. இது ஒரு சிறந்த ஐயறிவு ஜீவன் இல்லையா? அப்ப இங்க மனிதனிடம் இந்த 5 விளைவுகளை அறிகிற அறிவாக இருக்கிறதா, இதற்கு மேலும் இந்த அறிவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதான்னு நீங்க பாருங்க. ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய உணருது இல்லையா, அதையே சிந்திக்குது. இந்த அழுத்தம் என்ன, ஒலி என்ன, ஒளி என்ன, ஓசை என்ன, வாசனை என்ன, அதுல இன்பமும் வருது, துன்பமும் வருது இல்லையா? மனசுக்கு துன்பம் வருது இல்லையா? மனம் துன்பப்படுது. எதை துன்பமா உணருது பாருங்க. இந்த உடம்புல இந்த வாழ்ற காலத்துல, இந்த உலக இன்பங்களை தூய்த்து வாழ்ற காலத்துல உடம்புல வலி உணர்வு வருது. எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் வலி அனுபவம் தெரியும். அதைத்தான் நோயின்னு சொல்றோம். அது ஒரு அழுத்தம். அந்த அது 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 பொருந்தாத உணர்வாக இருக்கிறது. இது அழுத்தம் தானே, உடல்ல ஒரு அழுத்தம் வருது. அதே மாதிரி மனதுல ஒரு அழுத்தம் வருதுங்க. இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், பிறர் அனுபவிக்கிறத பார்த்துட்டு அது எனக்கும் வேண்டும் என்ற ஒரு ஆசைப்படுகிறது பாருங்க மனித மனம். அதான் மன அழுத்தம்ங்க. இந்த மன அழுத்தமும் உடல்ல வர்ற அழுத்தம் தான் பொருந்தாத உணர்வு. இதான் துன்பம்.
இப்படி வாழ்ந்துட்டு தானே இருக்கிறான் மனுஷன். இன்பத்தையும் அனுபவிக்கிறான், துன்பத்தையும் அனுபவிக்கிறான். இப்படி மாத்தி மாத்தி அனுபவிக்க விரும்புறோமா? இன்பத்தை அனுபவிக்க விரும்புறோம், துன்பத்தை விரும்புறோமா? இல்லை, அது பொருந்தாத உணர்வு. அப்படின்னா அவன் சிந்திக்கிறான், இந்த இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, இது ஏன் வருது, ஏன் எல்லா நாளுக்கும் வரல, எல்லாருக்கும் வரல, எப்பொழுதும் வரல, என்ன மனசுக்கு துன்பமா இருக்குதே, ஆசை வருதே, ஆசை, ஆசை தானே, இன்னும் வேணும், இன்னும் வேணும். அந்த ஆசை தான் அழுத்துது. பிறர் அனுபவிக்கிற இன்பத்தை பார்த்து அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். நல்லா கவனிங்க, இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும் என்கிற ஒரு மனநிலை, இதானங்க துன்பம். இதுலதான் சொல்றாங்க. அப்ப இந்த மனமாக வந்திருக்குது இல்லையா, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். மனம்ங்கிறது என்னங்க, இன்ப துன்ப அனுபவத்தை பெறும் அறிவு. இந்த அறிவு தானே தெய்வம். அந்த அறிவு தான் மனித மனதில், அது எல்லா ஜீவன்களுடைய மனதிலேயும் அறிவு, ஜீவன்களிலேயும் அந்த அறிவு மனமாகவும் இருக்கிறது. மனிதனாக வர்ற போது இத உணர்கிற மனமா மட்டுமில்ல, அதை ஆராய்ச்சி செய்யுது, சிந்திக்குது. இது என்ன, இன்பம் துன்பம் என்பது என்ன, இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்பது என்ன, இதை அனுபவிக்கிற நான் யார் என்று சிந்திக்கிறான் இல்லையா. இதுதான் ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவை உடைய மனதிலே வந்து முடிந்து விட்டது. இதுதான் இப்போ மனிதன், இதுதான் இயற்கையை முழுமையாக அறிந்த அறிவு. இதை இப்ப அப்படியே பாக்குறீங்கல்ல, இப்ப நான் சொன்னத அகக்காட்சியா பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, அந்த நிலையிலேயே இப்ப மனம் எங்க விரிஞ்சு நிக்குதுங்க, எங்க எப்படி நிக்குது, மனித உடல்ல வந்து இங்க சீவகாந்தத்துல வந்து முடிஞ்சிருக்குது. அதான உயிர் சக்தின்னு சொன்ன காந்தம், சீவன்கள்ல இருக்கிற காந்தம். தாவரத்திலயும் இருக்குது, புழு இருக்குது, பூச்சில இருக்கு, ஊர்வனத்துல இருக்கு, காரணம் இருக்குது. மனித ஜீவகாந்தத்துல வந்து முடிஞ்சிருச்சு. இதான் ஒரு இயற்கை நிகழ்ச்சி. அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில். இப்ப இந்த சிந்தனையோட தவத்துல எங்க வந்து நிக்கிறோம், மனித மனதுல. இப்ப என்ன சிந்திச்சோம், அந்த இறைவெளியில இருக்கிற அறிவும் ஆற்றலும் தான் எழுச்சி பெற்று நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி நட்சத்திரமாகி, அதாவது சூரியனாகி பூமியாகி புல்லாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனவாகி கால்நடையாகி மனிதனாகி வாழுகிறது என்பது ஒரு உண்மைதானே. இட்ஸ் ட்ரூ, nobody can deny. இந்த தபத்தை இப்ப அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு உண்மை விளங்கி போச்சு. நான் யார் விளங்கி போச்சா? இப்ப நான் யாருன்னு ஒரு கேட்பான் மனுஷன், இப்ப கேட்டு போச்சால், நான் யார், நான் ஆத்மா, நான் மெய்ப்பொருள். இதான் தன்னை அறிந்த அறிவு. இந்த தன்னை அறிவதற்கு, நான் யார் என்று அறிவதற்கு, நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள் என்பதை விளங்கிக் கொள்வது. தன்னை அறிவதற்கு இந்த இறைநிலை தவம். என தன்னை அறிந்தால் இன்புற்று வாழலாம், துன்பம் இல்லாமல் வாழலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. இந்த தன்னை அறியாத மனிதன், இவனுக்கு இந்த தவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, தன்னை அறியல, சாதாரணமா நம்ம அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்போம், துன்பமும் வரும், துன்பத்துல உழண்டுகிட்டே இருப்போம். அங்க நிம்மதியே இல்லை, அமைதி இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பும் இல்ல. அங்க துன்பம் இன்பமும் இருக்குது, ஆனா துன்பம் வந்து. அப்போ துன்பம் இல்லாமல் வாழணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ உன்னை அறியணும். உன்னை அறிந்தால் நீ துன்பம் இல்லாமல் வாழலாம். இதத்தான் இப்போ நம்ம இந்த தவத்துக்கு பின்னாடி பார்க்க போறோம்ங்க. எப்படி துன்பம் இல்லாமல் வாழலாம்? இந்த மன துன்பமும் உடல் துன்பமும் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆசையற்ற நிலையில் வாழலாம். பற்றும் பாசமும் ஆசையும், பொருள் பற்றும் மக்கள் பாசமும் புலனின்ப ஆசை, இதான் ஆசை. பொருள் ஆசை, புகழாசை, புலனின்ப ஆசை. இந்த ஆசையற்ற நிலையில அப்ப அங்க மன அழுத்தம் இருக்குமா? ஆசை இருந்தாதானே மன அழுத்தம், அங்க துன்பம். சரி, அப்போ அளவோட அனுபவிப்பான்ல. இந்த ஆசைப்பட்டு தான் இந்த புலன் இன்பத்தை ஏதோ அந்த உறவுல, அந்த பொருள் உறவுல இன்பம் கிடைப்பதாக மனிதன் மயங்கி அந்த பொருட்களோடே உறவு கொண்டு, புலன்கள் மூலம் உறவு கொண்டு அந்த உயிர் சக்தியை செலவு செய்து, இப்ப எப்படி அனுபவிக்கிறான்னு பார்த்தோம். இன்பத்தை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? நம்முடைய உயிர் சக்தியை, ஜீவ காந்த சக்தியைத்தான் புலன்கள் வழியாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் செய்து செலவு செய்து இன்பத்தை அனுபவிச்சிருக்கிறோம். இது இப்பதான் தெரியுது, சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. அப்ப அந்த இன்பத்துல என்ன பண்ணுவான்? இந்த இன்பம் எப்படி வருது, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்னன்னு தெரியாதனால இந்த பொருள் உறவுல மயங்கி, அது தாம்பத்திய உறவு, ஜடப்பொருள் உறவு, உயிர் பொருள் உறவுல மயங்கி அதிகமா செலவு பண்றான்ல. அப்பதான் உயிர் சக்தி இருப்பு குறையுது, ஜீவகாந்தம். அப்பதான் இங்க அழுத்தம் குறைஞ்சு போச்சு, லோ வோல்டேஜ், வளம் இழந்து போச்சு, சீவ ஆத்ம சக்தி வளம் இழந்து போய்விட்டது. எப்ப நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தியுடைய செறிவு, வோல்டேஜ் அந்த ரிக்கவர்டு லெவலுக்கு கீழே போகுதோ, அதைத்தான் நாம் வலியாக உணர்கிறோம், நோயாக உணர்கிறோம். புறத்தாக்குதல்னால வலி வரும், அது வேற. மற்றபடி மனிதனுக்கு நோயின்னு வருது இல்லைங்களா, உடல்ல அழுத்தம் வருது இல்ல, அதுக்கு காரணம் இந்த உடல் தாங்கும் அளவுக்கு மேல் இந்த இன்பம் துன்பம் என்பது என்ன என்று தெரியாமல், அறியாமையினால அந்த பொருள் உறவுல, பால் உறவுல மயங்கி, அதான் மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர், அந்த பொருளிலே இன்பம் இருப்பதாக பொருள் மயக்கம். அதனாலதான் அதிகமா அனுபவிச்சு நோய்வாய்ப்படுகிறான். இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப தெரிஞ்சிட்டா இனி எப்படி வாழ்வான் சொல்லுங்களேன். இப்ப துரியாய தவம், இந்த இறைநிலை தவம் பண்ணி நீங்க எல்லாரும் புரிஞ்சிட்டீங்கல்ல. இப்ப தவம் முடிச்ச பிறகு எப்படி வாழ்வீங்க? ஆசை வருமா? ஏன் வராது? நான் செத்து போயிட்டீங்கன்னா, எனக்கு மரணமே இல்லையே, நான் ஆத்மா. இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது எப்போ இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்னு அனுபவிக்கிறான் தெரியுங்களா? இன்னும் வேண்டும்னு ஏன் நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை. இவன் நாம செத்து போயிடுவோமோ, எவ்வளவு நாளைக்கு இருப்போம், இருக்க வரைக்கும் என்ன செய்யணும்னு சொல்றான் மனுஷன்? அனுபவிச்சுட்டு போவோம். இருக்க வரைக்கும் என்ன செய்வோம்? அனுபவிச்சுட்டு போவோம். இவன் போவோன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அழிந்து போவேன், நாம் இல்லாமல் போவேன், எனக்கு மரணம் வந்துவிடும் என்ற கருத்தில் தான் மனிதன் வாழுகிறான். ஆனால் இந்த இறைநிலை தவம் செய்து தன்னை அறிந்து கொண்டால் எனக்கு மரணம் உண்டா? நான் யாரு? நான் அந்த மெய்ப்பொருள் அல்லவா, நான் ஆத்மா அல்லவா. ஆத்மானா அழியாத பொருள், மெய்ப்பொருள்னு அர்த்தம். மெய் என்பது மாறாதது, நித்தியமானது. பொய் என்பது மாறுவது. இந்த உண்மை தெரிஞ்சிட்டா எனக்கு மரணம் உண்டா?
இல்லை. இதான் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். எனக்கு மரணம் இல்லை என்று தெரிந்து கொண்டால் இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இப்பவே வேணும் என்று பேராசைப்படுவீங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதுவரைக்கும் இப்படி சுவையா சாப்பிட்டதே இல்லை. என்ன பண்ணுவான் மனிதன்? இனி எப்போ வரப்போறோமோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோமோ, அதனால இப்பவே அனுபவிச்சிருவோம் என்று பசி இல்லாமல் ருசிக்காக சாப்பிடும்போது தானே துன்பப்படுறான். இதான அளவுக்கு மேல அனுபவிச்சது. அதே போல புரியுதுங்களா? அப்போ இது நோய்க்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுச்சா இப்போ? ஆசை. நான் எனக்கு ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா இவனுக்கு தெரியும் எனக்கு மரணமே கிடையாது, நான் நித்திய ஜீவன், எல்லா உடல்லையும் நான் தானே வாழ்றேன். அது மட்டும் இல்ல, பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கு எனக்கு ஆசை வருமா? பிறருங்கிறது யாருமே இல்லையே, எல்லாரும் நான் தானே. இப்போ கலாசில அங்க இருக்கீங்க, யுஎஸ்ஏல அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நான் தானே. நான் யாரு? நான் என்பது அறிவு, சுத்த வெளி, மெய்ப்பொருள். அப்ப நீங்க யாரு? நீங்களும் அதானே. அப்ப நீங்க அனுபவிக்கிற இன்பத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்னா அறியாமை. தன்னை அறியாதவன்லாம் ஆசைப்படுவான். அதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, அதான் நிறைமனம் இல்லை, போதும் என்ற நிலை இல்லை. அப்ப அவனுக்கு சினம் வரும், கடும்பற்று வரும், முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுதாழும் மனப்பான்மை, வஞ்சம். மனதுல நிறைவு இருக்குமா? எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எவ்வளவு அனுபவிச்சாலும் நிறைவு வருமா? சாட்டிஸ்பாக்சன். குடம் நிறைஞ்சிருந்தா தானே அமைதியா இருக்கும். அப்புறம் அமைதி எப்படி வரும்? மன அமைதி, ஆத்ம சாந்தி. அமைதி அமைதின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, இப்ப பாருங்க இந்த தவத்தை எப்படி செஞ்சிருக்கிறோம்னு பாருங்களேன். இந்த தவம் செஞ்சு இப்படி நாம சிந்திக்கிறோம் அல்லவா, இதோட தவத்தை முடிச்சுக்கிறோம். இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாமே நான் தான். இங்க இருக்கிற மனிதர்கள் மட்டும்தான் நானா? 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 7 அறிவு, ஓரறிவு, தாவரம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண் எல்லாம் நான் தானே. என்னை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போதான் எல்லாவற்றிலும் நான் என்னை காணுகிறேன், இறைவனை காண்கிறேன். யார் ஒருவர் எல்லா பொருளிலும் தன்னை காண வல்லவனோ அவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் அவனை விட்டு நீங்குவதும் இல்லை. இதான் ஒன்னஸ். அன்பானவர்களே, இது வந்துருச்சுன்னா ஆணவம் அழிஞ்சிரும். நான் தனியாக இல்லை, நான் எனது என்பதே இல்லை, தன்முனைப்பு அழிந்துரும். அப்ப அன்பு வந்துடும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. யாராவது தீங்கு செய்வாங்களா? பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் ஆசைப்படவும் மாட்டீங்க, பிறருக்கு தீங்கு செய்யவும் மாட்டோம். மாறாக என்ன பண்ணுவோம்? உதவி வாழ்வோம். இதான் இரண்டொழுக்க பண்பாடு இல்லையா? அன்பு, கருணை. அன்பு வந்துடும், கருணையும் வந்துடும். இரண்டொழுக்க பண்பாடு இயல்பாகி விடும். மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் இனி பாருங்க. அதை பற்றி தவத்தின் இறுதியில இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த விளக்கத்தோடு தவத்தை நிறைவு செய்கிறோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். அப்படி அன்போட நினைச்சு, அது யாருன்னு பாருங்க, நான் தான். என்னதான் நான் வாழ்த்துகிறேன். பெற்ற குழந்தைகளை ஒருவராக நினைத்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.
உடன் பிறந்தவர்களை, அவங்களும் நான் தான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சுற்றத்தார்கள், நண்பர்கள், தாய் வழி சுற்றத்தார், தந்தை வழி சுற்றத்தார், மனைவி வழி சுற்றத்தார், கணவன் வழி சுற்றத்தார், அப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணா அங்கேயும் சுற்றத்தார் வந்துடுறாங்க. அவங்களாம் நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்புடையவங்க இல்லையா? தி சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அடுத்த வட்டம் அந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான். சுற்றமும் நட்பும் நமக்கு உதவக்கூடியவர்கள். ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரோ உதவுறாங்க, நண்பர்கள். தொழில் தொடர்புல தொடர்புடையவங்க, அவங்க யாரு? அவங்களும் நான் தானே. கல்வி, தொழில் ரெண்டு, மாணவ பருவம், அப்புறம் வாழ்க்கை இல்லற பருவம், இதெல்லாம் தொடர்புடையவங்க. ரொம்ப நமக்கு அவங்களும் நாம தானே. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ல, நான் அப்பதான் நல்லா இருக்க முடியும். அவங்களெல்லாம் வாழ்த்து. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நான் அவங்களுக்கு துன்பம் கொடுக்கலாமா? கொடுத்தா யாருக்கு கொடுக்குறேன்? எனக்கே தானே கொடுக்குறேன். சரி, எனக்கு ஏதோ துன்பம் கொடுத்தான், அது நான் யாருக்கோ துன்பம் கொடுத்துருக்கிறேன், முன் ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ. அதனால அது அவன் எனக்கு துன்பத்தை கொடுத்து நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு தண்டனையை கொடுத்து அங்க தீர்ப்பு அளிச்சு அந்த பாவ பதிவை போக்குறான். இல்லைன்னா பின்னாடி வரும். அதை விட இப்போ வந்துருது. வயசான காலத்துல வர்றதை விட இப்ப இடையில வந்துட்டா ஈஸியா குணப்படுத்திடலாமே. ஒரு நோய் வந்தா, நோய் வந்தா வாலிப பருவத்துல குணப்படுத்திடலாம். லேட்டா போன ரொம்ப கஷ்டம். வயோதிக காலத்துல நோய் வந்ததுன்னா குணப்படுத்த முடியாதுங்க. அது அப்படியே நோயிலே இருந்து சாக வேண்டிதான். அதனாலதான் ஒருத்தர் நாம செஞ்ச பாவத்துக்கு நமக்கு துன்பத்தை கொடுத்து நம்ம பாவத்தை போக்கிடுறாரு. இல்லைன்னா நமக்கு நோயா வந்து அனுபவிச்சே தீரணும். புரியுதா? அதனாலதான் எதிரியா வாழ்த்தை சொல்லி இருக்கிறோம். எதிரி நான் மட்டும் இல்ல, இந்த எதிரி நமக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? உபகாரம் பண்ணியிருக்கிறான், நல்லது செஞ்சிருக்கிறான். வாழ்த்துங்க. அதே போல இந்த ஒரு வாழ்க்கை முறை, தன்னை அறிந்து வாழ்வது, இதான் வேதாத்திரியம்ங்க. தன்னை அறிந்து இன்பம் வரணும், அதான் வாழ்க்கை. அதுக்குதான் ஆன்மாவை அறிகிற இந்த கலை, இந்த வேதாத்திரிய வாழ்க்கை முறை. தன்னை அறிந்து இன்புற்று வாழணும். தன்னை அறிந்து ஒருவரோட மதித்து ஒத்து உதவி உழைத்து பொருள் ஈட்டி உடல்நலம் காத்து உலக இன்பங்களை அனுபவிக்கணும். தானே வாழ்க்கை, தான் வேதாத்திரியம். தன்னை அறிந்து வாழ்ற வாழ்க்கை முறையத்தான் வேதாத்திரிய வாழ்க்கை முறை. அதான் எல்லாத்தையும் நேசித்து வாழ்வது, உலக சமாதானம். வேதாத்திரியத்தை வாழ்த்துங்க. தானே வாழ்த்திட்டு இருக்கிறோம். அப்புறம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம், இதுல இரண்டொழுக்க பண்பாடு சொல்லிட்டோம் இல்லவா? வேதாத்தியத்தை வாழ்த்துறோம், அங்க இரண்டொழுக்க பண்பாடு சொல்றோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதான் மனிதன் வாழ வேண்டிய முறை. இப்படித்தான் வாழணும். ஈதல் இசைப்பட வாழும், அதுதான் வேதாத்திரியம். அதனால அந்த சங்கல்பத்தையும் சொல்லி இந்த உலகத்துல சமாதானம் வரணும், தனி மனித அமைதி நிலைக்கணும்னா உலகத்துல அமைதி. எல்லாம் பொருள் சார்ந்த வாழ்க்கை, எல்லாருக்குமே பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அதனால பொருள் துறையில சமநிலைமை வரும் வரையில உலக அமைதி வராது. அதுக்கு ஓர் உலக ஆட்சி அமைக்கணும். அதைத்தான் சொல்றாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் இந்த சமுதாய நல வாழ்விற்கு பொறுப்புடையவர்கள். இந்த சமுதாய நல வாழ்வுக்கு பொறுப்புடையவர்கள் யாருங்க? பொருள்துறை தலைவர்கள், ஆட்சித்துறை தலைவர்கள், மதத்துறை சமயத்துறை தலைவர்கள். இந்த உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களுக்கெல்லாம் இந்த உயிர் பற்றிய அறிவு. இந்த உயிரினங்கள் எது உயிரினமா இருக்குது? இறைநிலைதான்.
எல்லா உயிர்களாகவும் அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயலாகும். பாருங்க, அந்த அந்த பாடலை நம்ம அந்த உணர்வோட சொல்லணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். அப்பதான் அங்க பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வர முடியும். இல்ல, பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரணும். அதுக்குதானே ஆட்சி நிர்வாகம். கவர்மெண்ட் இஸ் தி மெஷினரி டு சால்வ் தி சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம். அங்கதான் அந்த ஓர் உலக ஆட்சி வரணும் சொல்றாரு. உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று நாம் தவம் செய்து சங்கல்பம் சொல்லுகிறோம். இப்பதான் நம்முடைய உள் மனதுல பதியும் எல்லாமே. நம்ம சங்கல்பம் ஆட்டோ சஜஷன்ல இருந்து வாழ்த்துக்கள் அத்தனையும் எங்க பதிஞ்சிருமுங்க? உள் மனதுல. அந்த தவம் செய்யறவங்களுக்கு தான் உள் மனதுல பதியும். உள் மனதுல பதியறதா நடக்கும். நினைக்கிறது நடக்கும், அப்படியே நடக்கும். புரியுதா? இதுக்குதான் இந்த சங்கல்பம். அப்புறம் மழையும் பெய்யணும். மழை அது பெய்யும். நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லை, அதனால இயற்கை நமக்கு பாடம் புகட்டிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் மக்கள் கஷ்டப்படுறாங்களே. மனிதன் நினைச்சாலும் மழை பெய்யும், தெய்வம் நினைச்சாலும் மழை பெய்யும். ஏன்னா தெய்வம் யாருங்க? மனுஷனை தானே இருக்குது. அப்ப தெய்வம் நினைக்குது மழை பெய்யணும்னு. மனுஷன் நினைங்க மழை பெய்யணும்னு நினைங்க, பெஞ்சிரும். அதனாலதான் மழை வேட்பு. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வெளிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க என்று 3 முறை நாம் வாழ்த்து சொல்லி நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. தவத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள். லலிதா, பிரியா எல்லாம் தவம் நிறைவு செஞ்சுட்டாங்களா? அன்பானவர்களே, நாம் இப்போ சிந்தனை விருந்துக்கு வரலாமா? அம்மா ஐயா ஐயா நன்றி. சரிங்க ஐயா. சிந்தனை நன்றி. உரையை தொடங்குகிறோம். மெய் ஞானம் பேசலாம். அதன் பிறகு ஐயம் தெளிதல் வச்சுக்கலாம். ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற தலைப்பு மெய்ஞானம். மெய்ப்பொருள் பற்றிய தெளிவான அறிவு. மெய்ப்பொருள்னா என்னன்னு பார்த்தோங்க, ஆத்மா, அழியாத பொருள். அது பற்றிய ஒரு தெளிவான அறிவு. இதைத்தான் இவ்வளவு நேரம் தவம் பண்ணோம். மெய்ப்பொருளை சுத்த வெளியே நினைச்சிட்டோம். அது எப்படி தெளிவா அறிஞ்சுக்கிட்டோம்? அது ஏதோ இருட்டு மாதிரி தெரியுது, இருட்டு கருப்பா தெரியுது, இருட்டா தெரியுது. ஆனா அது இருட்டுங்கிறது என்ன, உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். எது இருட்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுதான் அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. அதுதான் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம். பஞ்சபூதங்களாக, அது சடப்பொருள்களாகவும் உயிர் பொருள்களாகவும் இருக்கிறது. இதுதான் மெய்ப்பொருள் பற்றிய முழுமையான அறிவுங்க. இதுதான் மெய்ஞானம். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு யாரும் எல்லாருக்கும் மெய்ஞானம் வந்துச்சா, வரலையா? என்னங்க இருக்குது இதுல? நீங்க தவம் செய்யற ஒரு பயிற்சி மட்டும் நமக்கு இருந்தா போதும். அத மகரிஷி கொடுத்தாருல, தவத்தையும் கொடுத்து
இந்த விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு மகரிஷி. எப்போ பாருங்க, தவம் எப்படி கொடுத்தாங்க பாருங்களேன். ஆக்னே தவம் கொடுத்தாரா? அங்க எதை உணர்ந்தீங்க? இந்த இயற்கையில அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை மனமாக இருக்கு இல்லையா, சீவகாந்தம். அந்த சீவகாந்தத்தை தானே உணர்ந்தீங்க. சீவகாந்தம் என்பது என்ன? அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, மனம். இங்க 6 விளைவு இருக்குது சீவகாந்தத்துல. அப்போ மனம் பற்றிய ஒரு தெளிவான அறிவு வந்து விட்டது. ஆக்னே தவம் செய்யறவங்களுக்குத்தான் என்னங்க, ஆக்னே தவம் செய்யறவங்களுக்குத்தான் இந்த மனம்னா என்னன்னு தெரியும், புரிஞ்சுக்க முடியும். இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன நீ புரிஞ்சுக்க முடியும். இந்த ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம், அந்த காந்தம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா தன்மாற்றம் பெறுது. அந்த காந்தத்தை தான் நம்ம ஆக்னே தவத்துல உணர்றோம். இப்ப இயற்கையில அனந்தம்னு சொல்றோமே, இத அனந்தம்னு சொல்லுவாங்க. சுத்தவெளி என்பது சத்து, சத்தியம். இப்ப தவம் பண்ணி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சுத்தவெளியில தவம் பண்ணி அது அறிவும் ஆற்றலுமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. இப்போ துரிய தவம் பண்ணமே, இந்த ஆக்னைக்கு அப்புறம் ஆக்னை தவம் பண்ணும்போது இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அங்க ஜீவகாந்தத்தை உணர்றோம். அதுதான் 5 விளைவை கொடுக்கிறது. அந்த ஜீவகாந்தத்துக்குள்ள இருக்கிற அறிவு தான் அந்த 5 விளைவையும் உணர்ந்து இன்ப துன்ப அனுபவத்தை பெறுகிறது, மனமாக இருக்கிறது என்பது புரிஞ்சு போச்சு. இப்ப துரிய தவம் பண்ணோம்ல, அங்க எதை உணர்ந்தோம்? விண், உயிர். புரியுதா? அந்த விண் பற்றிய ஒரு தெளிவான அறிவு என்னதுங்க? இந்த விண் என்பது என்ன? காந்த துகள்களின் தொகுப்பு. அதாவது சுத்த வெளி நொறுங்கி காந்த துகள்களாகி விண்ணா இருக்குது. அந்த விண்ணினுடைய கூட்டம் தான் அந்த விண்ணினுடைய கூட்டம் தான் காற்று, அழுத்த காற்று, நீரு, நிலம். அப்போ இந்த துரிய தவம் பண்ணதுனால நமக்கு இப்ப என்ன புரிஞ்சிருக்குதுங்க? பஞ்சபூதங்களை புரிஞ்சிட்டோம். ஏன்னா அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் மாஸ். இப்ப நான் என்னுடைய உரையை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே நல்ல விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள். அதுவும் அமெரிக்காவில இருந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாருமே விஞ்ஞான அறிவு இருக்குது. அப்போ தவத்தை துரிய தவம் பண்றவங்களுக்கு தான் இந்த இயற்கையில பஞ்சபூதங்கள் என்பது என்னன்னு புரியும். அந்த பஞ்சபூதங்கள் தான் என்னவா இருக்குதுங்க? சடப்பொருளாகவும் உயிர் பொருளாகவும் இருக்கிறது. முடிஞ்சு போச்சா? அப்போ சத் சித் அனந்தம். சத்துன சத்தியம், சுத்தவெளி. சித்து என்பது பஞ்சபூதங்கள். அனந்தம் என்பது விளைவு, காந்தம். அது சீவ காந்தம் இல்லையா? அப்ப அனந்தம்னா எதை குறிக்குதுங்க? நல்லா உறுதியா இருங்க. நீங்க சந்தேகம் வந்தா என்ன கேட்கணும். இதுக்கு மேல விளக்கம் கிடையாதுங்க. இனி உலகத்துல யாரு எந்த மகானும் சொல்ல வேண்டியது இல்லை. யாரு சொன்னாலும் இதைத்தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய ஆசான் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவர் உடலால தான் போனாரு. அவர் எங்க போனாரு? இங்கதான் இருக்கிறாரு. அவரோட கருமையும் பூமியில தானே இருக்குது. நல்லா கவனிங்க. அதுக்குத்தான் ஆக்னை, துரியம், துரியாதீதம் தவம் கொடுத்து அருள் செல்வர் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து ஞான பழம் தந்தார்கள். ஞானப்பழம், அதான் ஞானம். அப்ப இறை ஞானம் வந்தாச்சுல்ல. தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. நான் யார் என்று அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்ப நான் கேக்குறேன், இப்ப இந்த தவம் செய்து நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே ஞானிதான். அப்போ துரியாதீத தவம்
கொடுத்து நான் யாருன்னு மகரிஷி விளக்குனாங்கல்ல, அப்பவே நமக்கு விளங்கி விட்டது. என்ன விளங்கி விட்டது? நான் யார் என்பது விளங்கி விட்டது. அதை தொடர்ந்து அப்போ இதுக்கு பேர் தான் விளக்க ஞானம். மெய்ப்பொருளை விளங்கி கொண்டீர்கள், இன்ஃபர்மேஷன் சிந்தித்து விளங்கி கொண்டீங்க. அதையே இறைநிலை தவம் செய்து உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுதா? இப்போ நீங்க மகரிஷி துரியாதீத தவத்துக்கு கூட ஒரு காலத்துல இறைநிலை தவம்னு தான் அதை சொல்லுவாங்க. இப்பவும் கூட நீங்க பார்க்கலாம். துரியாதீதம் என்னும் இறைநிலை தவம் இயற்றும் போது என்று இந்த அருள் பேராற்றலின் அன்புக்குரல்ங்கிற நூலுல முகவரியில துரியாதீத தவத்தை இறைநிலை தவம் என்றே மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். இதுங்களா? இந்த தவத்தை செஞ்சவங்களுக்கெல்லாம் இறைநிலை தவம் எளிதா வந்துடும். ஏன்னா துரியாதீத தவம் எங்க முடியுதோ அங்க இறைநிலை தவம் தொடங்குது. சுத்த வெளியில முடிஞ்சது, சுத்த வெளியில தொடங்கணும். எதுல முடிஞ்சது? மனித மனதில் முடிந்திருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க மனதின் மறுமுனை தெய்வம். அப்ப மனம் அதை நினைக்கும் போது அதுவா மாறும் அல்லவா? ஏன்னா அதுதானே இது. இப்போ கடல் நீர் இருக்கு, அதான் சுத்த வெளின்னு வச்சுக்கங்களேன், இறைநிலை. அந்த கடல் நீர் தான் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாக திரண்டு மழையாக பொழிந்து ஆறாக ஓடுகிறது. அந்த கடல் நீர் வேறு, ஆற்று நீர் வேறு அல்ல. எல்லாருக்கும் தெரியும். அது ஓடி 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 கடைசியில கடலோடு இணைகிறது. இணைதல், உணர்தல், இதான் யோகா. இணைஞ்சா என்ன ஆகுங்க? கடல் நீராக மாறிவிடும். ஏன்னா எப்படி மாறுது? தண்ணியும் அதுவும் நீரு, இதுவும் நீரு. இப்ப நீரும் எண்ணெயும் சேர்ந்தா கலக்குமா? நான் கேக்குறேன். இப்போ ஒரு கப்புல தண்ணி இருக்குது, இன்னொரு கப்புல எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய தண்ணியில ஊத்துனீங்கன்னா அது கலக்குமா? ஏன் ஏன் கலக்காது? அது வேற இது வேற. ஒரு கப்புல ஆத்து தண்ணி இருக்குது, ஒரு கப்புல கடல் தண்ணி இருக்கு. அந்த கடல் தண்ணியா இருக்கிற கப்புல ஆத்து தண்ணிய ஊத்துறீங்க, ரெண்டும் கலக்காதா? என்னங்க இது? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஓமை சொல்லணும்? அந்த காலத்திலேயே மகான்கள் இதுதான் சொன்னாங்க, ஆத்ம சங்கமம், ஜீவாத்ம பரமாத்ம சந்தகம். ஜீவாத்மாங்கிறது என்னங்க? மனம். ஆத்மா சீவனில் மனமாக இருக்கிறது. அதான மாதிரி சொன்னாங்க, முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். இப்ப புரிஞ்சு போயிதான் மெயினா. இப்ப நான் யார்? நான் இறைவன். நல்லா புரிஞ்சு போச்சு. நான் கடவுள். இப்ப தன்னை அறிஞ்சிட்டீங்கல்ல. இப்போ இத நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்றீங்க. துரியாதீத தவம் பண்றீங்க, இறைநிலை தவம் பண்றீங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மனம், ஓ இப்ப ஆறு ஒரு குறுகலா இருக்குது வச்சுங்களேன். ஒரு 100 அடி அகலத்துல ஆறு கடல்ல கலக்குதுன்னு வச்சுக்கங்க, சங்கம் ஆகிற இடத்துல பிரிஞ்சு. கடல் பெருசு. இது அதோட சேர்ந்த உடனே இதுவும் பெருசாயிடுச்சு இல்ல. இதான் மகிழ்ச்சி சொல்றாரு, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயை, மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும். அப்ப ஆறு என்னவாயிடுது? கடலாகி போயிடுது. இதே போல இந்த தவம் செஞ்சுக்கிட்டே வரோம்னு வைங்க, தவம் முடிச்ச பிறகு அப்படி பாக்குறோம். எதை பார்த்தாலும் எப்படி பார்ப்போம்? எல்லாம் நான் தான். இங்க அன்பு வந்துருமா வராதா? அன்புன்னா என்ன? மதித்தல். இந்த சக மனிதர்களை பார்க்கிறோம், எப்படி மதிக்கிறோம்? நான் தான். சரி, எதுக்கு வந்தோம்? அடுத்த கேள்வி. எதுக்கு வாழ்றோம்? எல்லாரும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க.
எப்படி அனுபவிக்கணும்? முதல்ல பொருள் ஈட்டணும். அப்ப எல்லாரும் கூடி என்ன பண்ணுவோம்? பொருள் ஈட்டுவோம். ஏன்னா பொருள் எல்லாருக்கும் தானே வேணும். பொருளை பறிப்போமா? ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட இருக்கிற பொருளை பறிப்போமா? பறிக்க மாட்டோம்ல. ஏன்? யார்கிட்ட இருந்து பறிக்கிறேன்? பறிச்சா யாருக்கு துன்பத்தை கொடுக்குறேன்? எனக்கே தானே கொடுக்குறேன். யாராவது அன்பு இருந்தா பறிப்போமா? நம்ம குழந்தைகள் மேல நமக்கு அன்பு இருக்குது. நம்ம சகோதர சகோதரிகள் மேல அன்பு இருக்குது வச்சுக்கோமே. அவங்ககிட்ட இருக்கிற பொருளை பறிப்போமா? ஏங்க இப்ப என்ன பண்றான் மனிதன்? நம்ம எல்லாம் சகோதரர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சகோதரர்னா ஒரு வயிற்று பிள்ளைகள் அப்படித்தானே? இப்ப நம்ம 4 பேர் பிறந்திருக்கோம் ஒரு வீட்டுல. நம்ம எல்லாம் ஒரே வயிற்றுல இருந்து வந்தவர்கள், சக உதரர்கள். இப்ப நம்ம இந்த மனித குலமே எங்க இருந்து வந்தது? இந்த சுத்தவெளிங்கிற ஒரே வயிற்றுல இருந்தானே வந்தது. அதைத்தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தந்தையும் நீயே, தாயும் நீயே, அம்மையே அப்பா, ஒப்பில்லே ஒப்பிலா மணியே. என்ன அந்த இறைவனுக்கு பேர் இல்ல, ஒரு நாமமும் ஒரு உருவம் இல்லான். அதனாலதான் என்னுடைய பெயர்ல ஒரு நாள் ஒருத்தர் கேட்டார், என்னங்க வேத சுப்பையானி போட்டிருக்கீங்களே, இனிஷியல் போடலையேன்னார். இனிஷியல்னா என்ன? அப்பா பேரை போடணும்ல முன்னாடி. சிலர் பின்னாடி போடுறாங்க, சிலர் முன்னாடி போடுறாங்க. என் பையன் பிரபு சுப்பையானி போடுவான். அது மாதிரி இப்போ அமெரிக்காவிலாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் முன்னாடியும் போடலை, பின்னாடியும் போடலை. இப்போ ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அப்பா பேர் போடலைன்னு. எங்க அப்பாவுக்கு பேர் இல்லைங்கன்னு சொன்னேன். எங்க அப்பாவுக்கு பேரே கிடையாது, ஒரு நாமம். பேர் இல்லாதவன். என்னங்க சொல்றீங்கன்னாரு. எனக்கு அப்பன் யாரு? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவனுக்கு ஏதப்பா பேரு? இந்த கருத்துலதான் நான் என்னுடைய பேருக்கு முன்னாடி எழுத்து போடல. எங்க அப்பாவுக்கு கேட்டாரு, என்னடா பேரை மாத்திட்ட? முதல்ல ஏ சுப்பையானி போட்டியே, இப்ப இப்ப வேத சுப்பையானி மாத்திக்கிருக்கியே, ஏன் வேத சுப்பையானி போடப்படாதான்னார். எங்க அப்பாவுக்கு பேர் இல்லப்பான்னு. நான் யாருறான்னா, உங்க மூலமா நான் வந்திருக்கிறேன், உங்களில் இருந்து வரவில்லை. நீங்கள் எனக்கு மூலம் அல்ல. நீங்க எங்கிருந்து வந்தீங்களோ அங்க இருந்தா நானும் வந்திருக்கிறேன், உங்க மூலமா வந்திருக்கிறேன். அதனால சிலர் சொல்லுவாங்க, சில்ட்ரன் கம் த்ரூ பேரண்ட்ஸ். இந்த உண்மையெல்லாம் தெரிந்து விட்டால் இந்த சக மனிதர்களுடைய மதிப்பு நமக்கு தெரியும். எல்லாம் நான் தான். இந்த மனிதர்களுடைய உதவி இல்லாம நான் வாழ முடியுமா? ஒரு நாள் வாழ முடியுமா? ஏன்னா பொருள் ஈட்டி வாழணும். விலங்கை போல இருக்கிற பொருளை, ரெடிமேடா இருக்கிற பொருளை மட்டும் எடுத்து பயன்படுத்தி வாழ முடியாது. இவங்க உற்பத்தி செஞ்சே ஆகணும். தனி மனிதனுடைய உழைப்பினால பண்ணிட முடியாது. அதான் மாதிரி சொல்றாங்க, ஒரு பிடி உணவுல எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு பாரு. இப்பதான் இந்த மெய்ஞானம் பெற்றால் என்ன வந்துருங்க? ஆணவம் அழிஞ்சிருச்சா? நான் என்று தனியாக இல்லை, நாம வாழுகிறோம். அப்ப நான் எனது என்கிற தன்முனைப்பு இல்லை, ஆணவம் அழிந்து விட்டது. அப்ப என்ன மலர்ந்துரும்? எப்ப ஆணவம் அழிகிறதோ அப்பொழுது அன்பு மலர்ந்து விடும். அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. புரியுதா இப்போ? அப்ப இந்த இறை ஞானம் பெற்றால்தான், மெய்ஞானம் பெற்றவர்களுக்குத்தான் அன்பு மலர்ந்து அங்கு மலரணும். இதான் மனித அன்பு, இதான் மனிதனிடம் இருக்கிற அன்பு. ஏன்னா மனிதன் தான் தன்னை அறியத்தக்கவன். அப்போ தன்னை அறியாதவங்கிட்ட இருக்கிற அன்புக்கு என்ன பேரு? விலங்கு அன்பு. விலங்குகளுக்கு அன்பு இருக்குது இல்ல? இருக்கு. ஆனா அந்த அன்பு நிலைத்திருப்பதில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுமா? வாடாது. தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நல்லது செய்யுமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்கிற அன்பு.
அந்த அன்பு யாருக்கு மலருங்க? மெய்ஞானிக்கு. இதான் மெய்ஞானம், இதான் ஆத்ம ஞானம், இதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? அப்ப இந்த அன்பு வந்துருச்சுன்னா இங்க யாருக்காவது தீங்கு நடக்குமா? இப்ப நம்ம சமுதாயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்க? ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள், அவருடைய உடைமையை பறிக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கை வாழ விட மாட்டேங்கிறாங்க. அறிவு உயரணும், பொருள் ஈட்டணும், பொருளை பாதுகாக்கணும், இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், பிறருக்கும் உதவணும், இதான வாழ்க்கை உரிமை. இத பறிக்கிறான் ஐயா. அறிவில் உயர்றதுக்கு விட மாட்டேங்கிறான், தொழில் செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறான், அவன் பொருளை பறிக்கிறான், அவன் சேர்த்து வச்சதை திருடுறான். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு பொறாமையா இருக்கு, தாங்க முடியல, இன்பத்தை அனுபவிக்க விட மாட்டேங்கிறான், பிறருக்கு உதவுறதுக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு பகை. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமல்ல. காவல் நிலையத்துல புகார் வரும், நீதிமன்றம், வழக்கு சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டு. இப்ப பாருங்க, நாட்டுல சமுதாயத்துல நீதிமன்றங்கள் பெருகிட்டு போயிட்டு இருக்குதா, குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா? காவல் நிலையம் எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்குதா, குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா? என்ன சார், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் இங்க அமைதி இருக்குதா? அப்ப இதே போல ஒரு நாடு இன்னொரு நாட்டு, பக்கத்து நாடு, அண்டை நாடு, அயல் நாடு, பிற நாடுகளுடைய வளத்தை பறிச்சுக்கிட்டு இருக்குதே, அங்க இருக்கிற மக்களை கொல்லுதே. போர் தளவாடங்கள் எளிதாக கொன்று குவிப்பதற்கு எவ்வளவு இன்னைக்கு அணு ஆயுதங்கள், ஏவுகணை, ரொம்ப செலவில்லாம சிக்கனமா சாகடிச்சிடலாம் எல்லாரையுமே, எல்லாருடைய பொருளையும் பறிக்கலாம். இந்த போர், இது என்ன வாழ்க்கை? இங்க துன்பம் இருக்காதா? இந்த போரிட்டு ஒருவங்கிட்ட இருக்க பொருளை இன்னொருத்தன் பறிக்கிறிய, அப்ப அவன் இல்லாம போவான்ல, அவன் துன்பப்படுவான்ல. போர் வருமா மகரிஷி? அதான் போர் இல்லா நல்லுலகம். உலக அமைதி வரணும்னா மெய்ஞானிகள் எண்ணிக்கை பெருகணும், அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக வேண்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். அதெல்லாம் கவனிங்க. மெய்ஞானம் ஓங்க ஓங்க. இந்த பொறுப்புடைய மக்கள், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அவங்க 2 பேருக்கு மெய்ஞானம் இருந்தா போதுங்க, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மெய்ஞானம் வந்துடும். அதனாலதான் சொல்றோம், குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மன்றத்துக்கு வாங்க, இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு போங்க, அருள் செல்வருங்கிற பட்டத்தை வாங்குங்க. அருள் செல்வர் ஆன பிறகுதான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்க குடும்பம், நீங்க பிறக்கிற பிள்ளை எல்லாம் ஞான குழந்தையா தானே இருக்கும். ஞானிக்கு பிறக்கிறது ஞான பிள்ளை தானே இருக்கும். எரும மாடு பசுங்கன்னா போடும், நீங்க பசு ஆயிட்டீங்கன்னா பசுங்கன்னு தான் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால இந்த மெய் ஞானம் பெற்றால் என்னென்ன நன்மைகள் பாருங்க. எதுக்காக? அன்பு வந்துடும். சரி, ஆசை வருமா? அதான் நிறைமனம் வந்துருச்ச. இப்ப நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கிறத பார்த்து நாம பேராசைப்படுறோமா? இப்ப டல்லாஸ்ல அமெரிக்கால இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இப்ப கூட சொல்றாங்க அமெரிக்கா பிளேஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட், நல்ல அமெரிக்காவில் போய் அனுபவிக்கணும். உங்க பெற்றோருக்கெல்லாம் பொறாமையாவா இருக்கும்? சொல்லுங்களேன். யாரு? ஏன் பொறாமை இல்ல? உங்க பெற்றோர் தானே நீங்க. வாழையடி வாழையா வந்திருக்கிறீங்க. உருவத்துல மட்டுமா உங்க பெற்றோர் மாதிரி இருக்கிறீங்க? உங்க உடல் செல்களை எடுத்து டெஸ்ட் பண்ணா கூட இன்னாரு பிள்ளைன்னு சொல்றோம்ல. இது குணம் கூட அப்படி இருக்குது. அங்க இருக்கிற நோய் எல்லாம் வருது. பேசுறது கூட அது ஸ்டைல் அதே மாதிரி வருது கொஞ்சம். இப்ப நாமெல்லாம் நம்ம பெற்றோருடைய பிள்ளைகள் இல்லையா? இப்ப பெற்றோருக்கு அப்ப நம்ம பிள்ளைகளை பார்த்து நீங்க பொறாமையாப்படுவீங்க. என்னையா இது?
இப்ப நீங்க தான் தெய்வம். அப்ப எல்லாரும் இங்க இருக்கு, இங்க இல்ல 800 கோடி மக்களும் உங்க புள்ள தானே. இது புரியலையா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இறைநிலை தவம் பண்ணணும் இவ்வளவு நேரம். இன்னைக்கு நான் ரொம்ப நிறைவா உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த வாய்ப்பு கழித்த உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். குறிப்பா உங்களுடைய புனிதா அம்மா அவர்கள். அவங்கதான் என்கிட்ட ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அது இறைநிலை தவம் நடத்தணும், மெய்ஞானத்தை பற்றி பேசுவோம்னு சொன்னேன். உலகத்துக்கே பேசுகிறேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, யூடியூப்ல போட போறீங்க நீங்க. உலகமே கேட்க போகுது வேதாத்திரியத்தை. இப்ப மெய்ஞானம் ஏன்னு தெரிஞ்சிச்சா? அன்பு வந்துடும். அதான் ஆணவம் அழிந்துரும். தான் தனதுங்கிற உணர்வு இருக்க 6 குணங்கள் எழுச்சி பெறுமா? ஆசை இல்லையே, நிறைமனம் வந்துருமே. அப்ப ஆசையும் இல்ல, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். தனக்கும் தீங்கு செய்ய மாட்டான், பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். பாவச் செயல்கள் வருமா? சொல்றான், தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காமல் வாழுங்கள் வாழுங்கள் வாழுங்கள்னு நீ என்ன சொன்னாலும் சரி, சவுக்கடி கொடுத்தாலும் சரி, சிறைச்சாலையில தண்டனை கொடுத்தாலும் சரி, அவன் மாறவே மாட்டான். என்னைக்கு தன்னை அறிஞ்சிட்டானோ அன்னைக்கு தனக்கும் தீங்கு செய்ய மாட்டான், பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். எப்படி பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான்? இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல. அவனுக்கு தனக்கு தீங்கு செய்வானா? எப்படி தீங்கு செய்யறான் பாருங்களேன். அவனுக்கு இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். நான் என்னுடைய உயிர் சக்தியை செலவு பண்ணி தான் நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த அளவு முறை மீறும் போதுதான் துன்பம். இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். இதுல இதை அனுபவிக்கும் போது உடல் துன்பம் வருது. மனதுல எண்ணமாக இருக்கு பாருங்க, ஆசையாக, அது மனதுக்கு துன்பம். புரியுதுங்களா? இதைத்தான் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பம். இந்த பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார ஆசை, புலனின்ப ஆசை மனதில் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் அவனுக்கு 6 குணங்களும் இருக்கும். அவன் மன துன்பத்தில் தான் வாழுகிறான். நல்லா புரிஞ்சு. அவன் இறை உணர்வு பெறுகிற வரையில் மன நோயாளியாகவே மனிதன் வாழுகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. யார வேணாலும் பார்க்கலாம். தன்னையோ கடவுளையோ அல்லது இயற்கையையோ முழுமையாக அறியாதவன் நிச்சயமாக அவன் அமைதியா இல்லை. அவன் மனம், இந்த 6 குணங்கள் இருக்கவங்களுக்கு மனம் அமைதியா இருக்குமா? மனம் கொந்தளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப துன்பம் இருக்கும் இல்ல? மன துன்பம் இருக்குமா இருக்காதா? அதான் உள்ளத்தில் களங்கம். இங்க இந்த இன்பத்தை எப்ப அதிகமா அனுபவிக்கிறியோ அப்பதான் என்ன வருதுங்க? நோய் வருது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதான மகிழ்ச்சி சொன்னாங்க. அப்ப இதுக்கு கூட என்ன காரணம்? ஒண்ணு ஆசை. ஆசைக்கு என்ன காரணம்? அறியாமை. நீ ஆன்மாவை அறிந்தவனானால் இயற்கையை அறிகிற போது இந்த உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, துன்பம்னா என்ன, அப்ப புரிஞ்சிருவீங்கல்ல. உடல் துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இப்பதான் அளவோடு அனுபவிப்பீங்க. சரியா போச்சா? இப்போ மெய்ஞானியுடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன். முதல்ல சொல்ல, தனி மனிதன், சமுதாயம், இயற்கை. சமுதாயத்தோடு இணைந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக ஈட்டி, பொருள் ஈட்டி, அதை எல்லாருக்கும் ஊட்ட தெரியாதவங்க இயலாதவங்க எல்லாம் பகிர்ந்து அளித்து எல்லாரும் எப்படி வாழ்வாங்க? இந்த உலக இன்பத்தை அளவோடு அனுபவிப்பான். அதான் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். துரியாதீத தவத்துல வருது இல்லைங்களா? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நிறைவு வந்துடும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்.
அப்ப ஏது அவனுக்கு நோய்? நோயே இல்ல. அப்ப உடல் நலத்தோட வாழ்வான் இல்லையா? உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்வான். என்னாலும் அனுபவிப்பான். பொறாமை இருக்காது. மரண பயம் இருக்குமா? இதான் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். இதைத்தான் பாரதி சொன்னார். எனக்கு நோவில்லை, சாவில்லை. எனக்கு உடல் துன்பமும் இல்ல, மன துன்பமும் இல்ல. எனக்கு உடல்லையும் நோய் இல்ல, மனதிலையும் நோய் இல்ல. நான் இயற்கையோடு கலந்து விட்டேன். எனக்கு மரணம் இல்லை. இதைத்தான் வள்ளல் பெருமான் மரமிலா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர், நித்திய ஜீவனாக வாழலாம். இதான் எல்லா மதங்களும் சொல்லியிருக்குது, எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கிறது அன்பர்களே. அப்ப இந்த நிலையில வாழ்ற ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் சொல்லுங்களேன்? காலையிலே எழுந்திருக்கிறான். இப்ப நம்ம இந்த உடலை தயார் பண்ணணும். ஏன்னா நமக்கு நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள், நாம செஞ்ச தவறுகள் இருக்குமல்ல. இந்த உணவு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், இந்த 5லயும் எல்லாருமே அளவு முறை காக்க முடியாதுங்க. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நீ ஆசைப்பட்டுனா கூட இந்த கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதான் சப்ஜெக்ட் டு பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க மகரிஷி. ஜீவகாந்த அழுத்தம் குறையும். அப்போ கழிவுகள் வெளியேறாது. உடல் இயக்கம் நடக்காது. மெட்டபாலிசம், சத்துக்களை உள்வாங்கிறது, கழிவுகளை வெளியேற்றுற வேலை நடக்காது. அப்ப கழிவு உடம்புல தேங்கிரும். தேங்கின உடனே செல்லு கெட்டு போயிடும். கெட்டு போன செல்லுல உயிர் ஓடுமா? டார்ச் லைட்ல 3 செல்லு போட்டிருக்கோம், ஒரு செல்லு கெட்டு கிடக்குது. விசைய அழுத்தினா மின்சாரம் பாய்ந்து ஓடுமா ஒரு செல்லை விட்டு இன்னொரு செல்லுக்கு? அந்த கெட்டு போன செல்லு வட துருவத்துல உள்வாங்கி தென் துருவத்துல கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப அது கெட்டு போச்சு, உயிர் ஓடாது, தடை ஏற்படும், மின்குறுக்கு வரும். இதாங்க வேதாத்திரியன் சொல்லுது. இப்ப நோயினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? எல்லாம் இந்த உயிர் சக்தியை இழந்து இந்த 5 அளவு முறையை மீறும் போது உயிர் சக்தியை இழந்துருவான் மனிதன் இல்லையா? உணவுல அது அளவுக்கு மேல சாப்பிட்டேன்னா அது நச்சு பொருள். உயிர் சக்தியை அதிகமா செலவு பண்ற, அப்போ ஜீரணம் ஆகாது, கழிவா தேங்கிடும். அதிகமா உழைச்சா செலவு. மனம் கொந்தளிக்குது, பேராசை, சினம், பொறாமை, பயம், அச்சம், துக்கம், கவலை, உயிர் சக்தி குறைஞ்சு போயிடும். இதான் உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். இதுல கவனமா இருப்பீங்கல்ல. இப்ப இனிமேல் இப்ப காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? உடலை கழிவு பொருளை வெளியேற்றணும் இல்ல. கழிவு பொருள் தேங்கினா நோய் வரும் இல்ல. மலம் கழிக்கிறங்க, மூத்திரம் போகிறோம். அப்புறம் உடல் செல்கள்ல இருக்குத கழிவு, கெட்டுப்போன செல்கள் வேற இருக்குது. அதுக்கு உழைப்பு வேணும். உழைச்சாதான் ஒரு நிமிடத்துக்கு 300 கோடி செல்கள் அழியுது இல்ல. அதுக்கு உழைப்பு வேணும். அட்லீஸ்ட் அதுதான் உடல் பயிற்சி. யாருக்கும் உழைப்பு சரியா இல்ல, முன்னோர்களுக்கும் இல்ல, நமக்கும் இல்ல. இப்ப என்ன பண்ணணுங்க? தன்னை அறிந்த மெய்ஞானி என்ன பண்ணுவான்? ஒழுங்கா உடல் பயிற்சி பண்ணுவான். அது எளிய உடல் பயிற்சி மகரிஷி கொடுத்திருக்கிறது. இதை விட சீப் அண்ட் பெஸ்ட், குறைஞ்ச நேரத்துல கஷ்டம் இல்லாம எளிதாக எல்லாரும் செய்யலாம். எந்த வயதிலும் செய்யலாம், எந்த நோய் இருக்கிறவங்களுக்கும் செய்யலாம். ஒரு யுனிவர்சல் எக்ஸசைஸ். இதை செய்வாங்க, காயக்கல்பம் பண்ணுவான். குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவன், முன்னோர்களுக்கும் நரம்பு தளர்ந்து கிடந்தது, அவங்களுக்கும் வித்து குழம்பு வளமா இல்ல. அப்போ நாம இப்ப என்ன பண்ணணும்? அந்த வித்து குழம்ப பதங்கப்படுத்தணும், நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தணும், இல்லைன்னா ஆயுள் குறைஞ்சு போயிடும். அதுதானே காயக்கல்பம். நரம்பு மண்டலங்களை பண்றது. அது அப்போ ஆயுள் நீளும், இந்த வித்து குழம்பு அமுதமா மாறும். அப்பதான் உயிர் துகள்களை பிடிச்சு வைக்கும். இந்த கவனமா இருப்பான்ல மெய்ஞானி. இப்ப மெய்ஞானம் பெற்றவன், தன்னை அறிந்தவன் காயக்கல்பம் பண்ணாம இருப்பானா? தவமும் பண்ணுவான். அவன் மனசு இந்த 9 மைய தவம் எல்லாம் கூட பண்ணணும். அது தவம் பண்றது இறைவனை உணர்றதுக்கு மட்டுமல்ல,
நீங்க அந்த இறைநிலையோட நாள்தோறும் அவ்வப்பொழுது அந்த சுத்த வெளியோட கொஞ்ச நேரம் ஒன்றி நின்று பழகுனீங்கன்னா, ஒரு 20 நிமிஷ நேரம் வரையில அந்த மறைபொருள் மனம் செலுத்தி கொஞ்ச நேரமாவது ஒரு நிமிஷம் சொல்றாங்களே, ஒரு நாளிகை நேரம்னு சொல்லுவாங்க பொதுவா. இது மாதிரி மன அலைய குறைச்சு குறைச்சு தவம் பண்றோம். அதுக்கப்புறம் இறைநிலை தவத்துக்கு போயிடுறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவ்வப்பொழுது காலையில, சாயங்காலம் சொல்லுவாங்க, இனி இறைநிலை தவமே போதும்னு சொல்லுவார். இறைநிலை தவம் பயின்றுகிட்டவங்க எல்லாம் 9 மைய தவம் செஞ்சாலே போதும். ஏன்னா அதுல உடல் நலத்துக்கும் வருது. பஞ்சபூதங்களை சரி பண்ணணும்ல, சக்கரங்கள் சரியா இருக்காதுங்க நம்ம வாழ்க்கை முறையினால. அதனால 9 மைய தவம் பண்ணுங்க, இறைநிலை தவம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் மெய்ஞானி செய்யறதுங்க. மற்ற தவங்களும் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் திரும்ப இரவு தூங்க போற வரையில உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், இந்த வேலை நடக்குது. அவ்வளவுதானே? திரும்ப தூங்கிடுவோம், உறங்குதல். அப்ப இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணணுங்க? இதுல கவனமா இருக்கணும். உண்ணும் செயல், உழைக்கும் செயல், இதெல்லாம் கவனமா இருக்கணும். உயிர் சக்தியை இழந்துடக்கூடாது. விபத்துக்கள் வந்துடக்கூடாது. வேற்றுயிர் பகையினால, இயற்கை சீற்றத்தினால, தற்செயல் விபத்துக்கள் இல்லையா? அதுல கவனமா இருப்போமா இல்லையா? இப்ப காப்பு பெறுவதில் கவனமா இருப்போம். பாருங்க, நல்லா எல்லாரும் உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழலாம். உழைத்து பொருள் ஈட்டுவோம், சிக்கனமா செலவு பண்ணுவோம். மகிரி சொன்ன சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல சிக்கனமா செலவு பண்ணி சேமிச்சு வச்சவங்க ஒருத்தர் கூட பொருளுக்கு கஷ்டப்படல. சேமிச்சு வைக்காதவன் தான் லாக்டவுன் பீரியட்ல கஷ்டப்பட்டு இருக்கிறான். அப்ப சேமிப்பு இவ்வளவுதாங்க விஷயம். பொருள் வளத்தோட வாழலாமல்ல. உங்களுக்கு ஏதாவது பற்றாக்குறை வருமா? உங்களுக்கு தான் அன்பு வந்துருச்சு. யாருக்காவது தீங்கு செய்வீங்களா? இரண்டு ஒழுக்க பண்பாடை கடைபிடிச்சு வாழ்றீங்கல்ல. யாரோ தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லது அறியாமனாலேயோ உங்களுக்கு தீங்கு செஞ்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிச்சிருவோம். அது மட்டும் இல்ல, நாம அவர்களை வாழ்த்துறோம் பாருங்க, அவன் திருந்திடுவான். வாழ்த்துறதுல திருந்திடுவாங்க. அதனால நம்ம இந்த உறவு பிரச்சனையே வராது. உறவுகள் மேம்படும். பாருங்களேன், ரொம்ப காலத்துக்கு வாழ்வீங்க. இந்த உடல்ல மட்டுமா வாழ்றோம்? எல்லா உடம்புலயும் நான் தான் வாழ்றோம். அப்ப இந்த உடல் வயோதிக நிலை வரும்போது மரண பயமும் இருக்காது. இந்த உடல் பற்று விலகிவிடும். பாருங்களேன், மனித வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நித்திய ஜீவன். இதுதான் மெய்ஞானத்தின் நோக்கம். நண்பர்களே, இப்ப ஏன் இந்த மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும்? அதுதான் ஆன்மீக அறிவு. ஆன்மீகம் தழைக்க வேண்டும். இன்னைக்கு இந்த விஞ்ஞான உலகத்துல எல்லோரும் ஆன்மாவை அறிவதற்கு, தன்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு ஒரு எளிய பயிற்சி முறை ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இந்த உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி சொன்னோம் பாருங்க, அது உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, நீங்க தவம் பண்றதுக்கும் உடல் பயிற்சி செய்யணும். உடல் பயிற்சி செஞ்சு காயகல்ப பயிற்சி செய்யறவங்களுக்கு தான் தவமே வரும். அந்த ஜீவகாந்த அழுத்தம் கூடும், ஆரோக்கியம் இருக்கும். அப்பதான் அந்த மறைபொருளை உணர்ந்து அந்த மன அலையை குறைக்க முடியும். ஏன்? அந்த ஆற்றல் தான் மூளையில குவியும். மூளையில ஜீவகாந்த சக்தி அழுத்தம் கூட கூட தான் மூளை செல்களை திருத்தி அமைக்க முடியும். அப்பதான் மூளை செல்கள் மன அலையை குறைக்கிற அந்த வேலையை சரியா செய்யும். மென்டல் ஃப்ரீக்குவன்சிக்கு அந்த நியூரான் செல்ஸ் அதான் பொறுப்பு. இந்த நியூரான் செல்ஸை திருத்தி அமைக்கிறோம் பாருங்க, அதான் தவம். அப்பதானே சமாதி நிலை வரும். சிந்திக்க முடியும், மறைபொருளை உணர முடியும், இயற்கையை பற்றி அறிய முடியும். காந்தம்னா என்ன, விண்ணுன்னா என்ன, சுத்த வெளின்னா. மன அலையை குறைக்கிறதுக்கு தவம். சிந்தனை திறன் தவம். சிந்தனைக்கு வளர்ப்பு தாய், சிந்தனை தவத்திற்கு விருந்து. தவம் பண்ண 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 உங்களுக்கு சிந்தனை திறன் கூடிக்கிட்டே இருக்கும், எண்ணத்துக்கு வலிமை கூடும். அதனாலதான் ஞானிகளும் தவம் செய்வார்கள். அவர்கள் ஞானிகள் தவம் செய்யும் போதெல்லாம் இறைவனோடு பேசுகிறார்கள். அவன் பேசுறான்னு சொல்றதை விட இறைவன் பேசுகிறான்.
தவம் செய்பவர்களோடு இறைவன் பேசுவான். ஏன்னா நீ மௌனமா தானே இருந்து தவம் பண்ற. அப்ப இறைவனோடு பேசணும், அப்டேட் பண்ணணும். நாம் கற்றது நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் அறிவு. இன்னைக்கு இந்த தத்துவத்தை இன்னைக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவம் பண்ணி அந்த சுத்த வெளியில மனதை நினைச்சு இன்னைக்கு அமெரிக்காவுல பேச போறேன் ஜூம்ல. மெய்ஞானத்தை பற்றி பேசணும். இறைவா நான் எப்படி பேசலாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னா அது என்கிட்ட சொல்லும். சொல்லுது, இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குதுங்க. அதான் மதுரை சொல்லுவார், அந்த இறைநிலையோடு அங்க இணைப்பை கொடுத்துரு, அதுவானால் அதுவே சொல்லும், அதுவானால் அதுவே சொல்லும். அதான் ஞானம் பிறக்கும்னா. ஞானமும் அந்த இறைநிலையை பேசுங்க. இன்டியூஷன் பேரு அதுக்கு. இன்டியூஷன் அது பேசும். நீங்க வெளியில போய் படிக்கிறது டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்கிறோம் டியூஷன். இது இன்டியூஷன். அதுவே இறைநிலையை நமக்கு சொல்லி கொடுக்கும் உள்ள இருந்து. ஆக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த உள்ளுணர்வு, அதான் உள்ளுணர்வு கல்வி, விஷன் ஃபார் விஸ்டம். அதுலதான் நானும் இணை இயக்குனர் விஷன், WCSC விஷன். எனக்கு அப்படி ஒரு பொறுப்பு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அன்பானவர்களே, இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். 38 நிமிஷம் பேசியிருக்கிறேன் மெய்ஞானத்தை பற்றி. அதுக்கு முன்னால தவம் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. இன்னும் ஏதாவது சந்தேகம் வந்தா என்னுடைய நம்பருக்கே பேசலாம். நான் உங்களுக்கு உதவுக்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறி, நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும், அம்மையார் புனித அம்மையாருக்கும் மற்றும் பிற அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. உரை மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. அகம் பிரம்மாஸ்மி என்ற முறையில் இறைவனே நமக்குள் இருக்கிறான் என்பத இறைநிலை தவத்தின் மூலமாக மிகவும் சிறப்பாக எடுத்துச் சொன்னீர்கள். உங்களுடைய விளக்கம், மெய்ஞானம் பற்றிய விளக்கம், அதற்கு முன்னதாக இறைநிலை தவம், அனைத்துமே மிகவும் அருமை ஐயா. நீங்க சொல்லும் போது இறைவனே ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வந்து மனிதனாகவும் வந்திருப்பதை சிறந்த முறையில் உணர்த்தினீர்கள். அந்த இறைநிலையே அனைவரிடமும் இருப்பதை உணரும் போது பொறாமை குணங்கள், மற்ற தீய குணங்கள், அருகுணங்கள் எதுவுமே எழாது என்பதை சிறப்பான முறையில் அனைவருக்கும் உணர்த்தி, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இறைநிலையை உணரும் போது அனைத்து மக்களிடமே அன்பு மலர் என்பதை மிக சிறந்த முறையில் இன்று ஒரு சிந்தனை உரையை வழங்கிய வேத ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிதானத்திலிருந்து வாழ்த்துவோம். இன்று சிறப்பான முறையில் இறைநிலை தவத்தையும் மெய்ஞான உரையையும் நிகழ்த்திய ஐயா வேத சுப்பையா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறந்து ஓங்கிட வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா உங்க நன்றிங்க. யாராவது கேள்வி பதில் இருந்தா ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாமா? யாராவது எனக்கு ஒன்றும், எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேம்மா. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா ஆன்சர் பண்ணலாம். சரிங்க ஐயா. யாராவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். சபரிநாதன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க ஐயா. நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. சபரிநாதன் ஐயா. ரொம்ப நன்றிங்க அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் சபரிநாதன் வேலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு எந்த கேள்விகளுமே இல்லைங்க ஐயா. எல்லாமே கிளியரா இருக்கு. எல்லாமே தெளிவா சொல்லுங்க. என்னோட எப்படி சொல்றது, என்னோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் கையை ரைஸ் பண்ணாங்க ஐயா. எந்த சந்தேகமும் நல்லது நல்லது, நன்றி.
மகிழ்ச்சி. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க உங்க வளமுடன். உங்க வாயால எனக்கு வாழ்க வளமுடன் நான் கேட்கறது வந்து அது பெரிய பேரா நினைக்கிறேன் ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பால சுதர்ஷன் கோபாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணி உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. பால சுதர்ஷன் கோபாலகிருஷ்ணன் கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. இடைநிலை தவம் பற்றி சொன்னது எனக்கு புரிஞ்சுக்கணும் ஐயா. ஏற்கனவே நீங்கள் பேசின சொல்லி கொடுத்துருக்குற இடைநிலை தவத்தை பற்றி நான் கேட்டிருக்கேன். இதே மாதிரி இல்லை, நான் தவமும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னென்னா தவம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் இடைநிலை நினைவு வந்து மறையிறது இல்லை. எப்போவுமே வந்து அந்த இறைநிலையும் இயற்கையை பற்றின ஒரு மன ஓட்டம் இருக்குது. அந்த உணர்வுலே தான் டெய்லி லைஃப் போயிட்டுருக்கு. எனக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற கனவு இருக்குது. அது பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இயலாமைங்கிற ஒரு நிலையில போய் நின்றுறேன் நான். அப்புறம் யோசிக்கும்போது ஒருவேளை நான் பேராசைப்படுறனோ அப்படின்னு நினச்சி என்னை நான் குறுக்கி கடைசியில் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் லைஃப்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாதிக்கணும்னு நினைச்சா அதை ஒரு ஸ்டெப் முன்னாடி போகவே முடியாத அளவுக்கு ஒரு இயலாமையில் தான் தள்ளி போய் நிற்கிறேன் நான். இது எதனாலங்க ஐயா வருது? ஒண்ணும் இல்லைங்க தம்பி. நீங்க பாருங்க, என்ன சாதிக்கணும், என்ன பண்ணணும்? பொருள் ஈட்ட வேண்டும். பொருள் ஈட்டணும், புரியுதுங்களா? அதுக்கு மாணவ பருவத்துல தொழில் அறிவை வளர்த்து கொள்ளணும். வாலிப பருவத்துல உழைச்சா பொருள் ஈட்டுறீங்க. பொருள் ஈட்டல், பொருளை பயன்படுத்துதல், இதுதான் வாழ்க்கையே. உலகத்துல சாதிக்கிறதுங்கிறது இதுதானுங்க, வேற ஒண்ணுமே இல்ல. புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குதோ அந்த தொழிலை கத்து. யூ லவ் தி ஜாப், லேர்ன் தி ஜாப், லவ் தி ஜாப், ஒர்க், யூ வில் ஏர்ன். அவ்வளவுதானே? இது வேற என்ன செய்ய போறீங்க? வாழ்க்கையே இவ்வளவுதான் தம்பி. என்ன சாதிக்க போறீங்கன்னு கேக்குறேன். உலகத்துல என்ன சாதிக்க போறீங்க? இங்க பொருளை ஈட்டணும், உலக இன்பங்களை அனுபவிக்கணும், தன்னை அறிந்து அனுபவிக்கணும். தன்னை அறியாம அனுபவிச்சீங்கன்னா உங்களுக்கு திருப்தி வராது. இன்பத்துல அதிகமா ஈடுபட்டுருவீங்க, துன்பம் வந்துடும். அப்போ தன்னை அறியணும் ஒண்ணு, இன்னொன்னு உழைத்து பொருள் ஈட்டணும். அது அறவழியில பொருள் ஈட்டணும். புரியுதா? அதான் இறைநிலை விளக்கம். எங்க கடவுள் வாழ்த்துன்னு அறத்துப்பால்ல இருக்குது இல்ல, திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து இருக்குதா அறத்துப்பால்ல? அப்புறம் என்ன வழிங்க? அறவழியில பொருள் ஈட்டணும். அறநெறி அறிவு மலர்ந்து விடும். கடமை, ஒழுக்கம், ஈகைங்கிற அறநெறி அறிவு மலர்ந்துடாதா ஆன்மாவை அறிஞ்ச உடனே? அதான் அறநெறி, அறத்துப்பால். புரியுதா? அப்புறம் என்ன பண்றீங்க? பொருள் ஈட்டுறீங்க, பொருள் பால். புலன் இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, இன்பத்துப்பால், காமத்துப்பால். 5 புலன் இன்பமும் எங்க கிடைக்குதுங்க? தாம்பத்திய வாழ்க்கையில. இவ்வளவுதானே வாழ்க்கை. பொருள் உறவு இன்பம், பால் உறவு இன்பம். இதுக்கு மேல என்ன இருக்குது? என்ன சாதிக்க போறீங்க? இதுதான் சாதனை. உங்களை அறியுங்கள், அது மகத்தான சாதனை. பொருள் ஈட்டுங்கள், இல்லைங்களா? நல்லா பிறருக்கு உதவுங்க, உலக இன்பங்களை அனுபவிங்க, வாழ விடு. திஸ் இஸ் லைஃப், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க இவ்வளவு இந்த அறிவு நிலையில நீங்க வாழணும். இப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்க, நான் இயற்கையோடு கலந்து விட்டேங்கிற மாதிரி சொல்றீங்க, ரைட்? அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, இப்படித்தான் வாழ்வீங்க. சரிதானே? இப்படியே வாழுங்கள். வாழ்த்துக்கள், வாழுங்கள். ஐயா, என்னன்னா இப்ப கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கணும். கிரியேட்டிவிட்டி தம்பி, இங்க பாருங்க, உங்களுக்கு தொழில் திறமை, புரியுதா? கிரியேட்டிவிட்டின்னா ஒரு தொழில்ல அந்த, அதாவது படைப்பாற்றல்னு பேர் அதுக்கு.
புதிய புதிய படைப்புகள், பொருள் ஈட்டுறீங்க இல்லையா, தொழில் செய்யறீங்க இல்லையா, ஆமாங்க. அதுல புதிய படைப்புகள், அதான் கிரியேட்டிவிட்டி. அது ஒவ்வொருத்தரும் செய்யறாங்களா இல்லையா? நீங்களும் நல்லா தவம் பண்ணி சிந்திச்சீங்கன்னா உங்க தொழில்ல உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரும். சரிங்க. புரியுதா? இதுதானே கிரியேட்டிவிட்டி. ஆ. இது வேற என்ன? கிரியேட்டிவிட்டின்னா என்னன்னு நினைக்கிறீங்க? படைப்பு ஆற்றல், கிரியேட் தானே. ஆமாங்க. புதிய படைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் சொல்றீங்கல்ல. ஆமாங்க. அது மாதிரி உங்க ஃபீல்டுல நீங்க என்ன தொழில பண்றீங்க? நீங்க ஒரு டான்சர்னு வச்சுக்கங்க. எது பிரமாதமா டான்ஸ் ஆடுறாங்களே எத்தனையோ பேரு புதுசா. அப்படி புதுசா ஒரு டான்ஸ் ஆட கத்துக்குங்க, பாட கத்துக்குங்க. இல்லைன்னா நீங்க தொழில், பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், இதுல 3ல ஏதாவது உங்களை திறமைய வளர்த்துக்குங்க. அது மாதிரி பொருள் சம்பாதிக்கணும் சார். அதான் ஸ்கில்லு. வாழ்க்கையை எளிமைப்படுத்தணும். கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தி வாழ்றதுக்கும் இன்னைக்கு விஞ்ஞான அறிவை கொண்டு ஏராளமான உபகரணங்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணணும். இதான் கிரியேட்டிவ். புரியுதா தம்பி? வேற என்ன செய்ய போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க உலகத்துல வாழ்ந்து? இவ்வளவுதான் சாதனை. இதுதான் பண்ணணும்னு தான், அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டி தான் நான் கெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சிந்திங்க. நீங்க எந்த ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்களோ அந்த ஃபீல்டுல நீங்க டாப்பா வரணும். அது சிந்தனை பண்ணுங்க. அந்த தொழிலை நல்லா சிறப்பா செய்யுங்க. சரியா? ஓகேங்க. தேங்க் யூ. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். புரிஞ்சுக்கிறேன். ஓகே. பண்ணுங்க. எந்த ஊர் தம்பி நீங்க? நான் திருப்பூருங்க ஐயா. ஆனா இங்க லித்துவேனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சு யூரோப்ல இருக்கேன் இப்ப நானு. படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அப்புறம் என்ன? அப்புறங்க நல்லா படிங்க, நல்லா வேலை பாருங்க, பிரமாதமா சம்பாதிங்க. அடிக்கடி இந்தியாவுக்கு வந்து போங்க, திருப்பூருக்கு வந்து போங்க. ஹாப்பியா இருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தாமரை முருகேசன் அம்மா, நீங்க அவங்க கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் தாமரை பேசுறேங்க. புனிதாங்க அம்மாங்கய்யா. சந்தோஷம் ஐயா என்னுடைய புனிதா அம்மாவா? அம்மா எங்க இருக்கீங்க? நான் அன்னூர்ல இருக்கிறேங்க. இருக்கீங்களா? வாங்க. அன்னூர்ல தான் இருக்கிறீங்க. அன்னூர்ல இருக்கிற புனிதா USA இருக்கிறாப்லங்கய்யா. எல்லாம் ஒட்டுக்கா கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா. உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ. சரிங்கய்யா. உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டதெல்லாம் நினைவுக்கு வருது. சரிங்கய்யா. ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் பண்ணீங்க. உங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. ஆமாங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம இறைநிலை உணர்றதுக்கு இந்த உங்களை மாதிரியே இருக்கிறவங்களோட ஸ்பீச் எல்லாமே வந்து ரொம்ப உதவியா இருக்குங்கய்யா. ஆமாங்கய்யா. புனிதாவுடைய சேவை பாருங்களேன், அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அது நினைச்சும் என்னுடைய சந்தோஷத்தை வந்து நானு இப்ப பகிர்ந்துக்கிறேங்கய்யா. அவங்க கிட்டயும் பேசணும். இந்த சந்தோஷமான சூழ்நிலை வந்து நான் ரொம்ப பேரானந்தமா நினைக்கிறேங்கய்யா. இந்த அளவுக்கு இறைநிலையோட அன்பு வந்து நம்மள எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி இறைநிலையை பத்தி விளக்கமும் கொடுக்கற அளவுக்கு புனிதா இந்த அளவுக்கு டெவலப் ஆனது எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கய்யா. இந்த நீங்களும் அந்த துறையில தானே இருக்கிறீங்க. ஆன்மீகத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. அந்த கருமையும் சிறப்பா இருக்கும் அல்லவா? சரிங்க. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லது. சரிங்க. நல்லதுமா. சரிங்க ஐயா. இந்த இதுக்கு முன்னாடி அது ஒரு தம்பி கேட்டுச்சல்லைங்க. அதுக்கு என்னோட மனசுல பட்டது ஒரு சின்ன நீங்க கொடுத்த விளக்கத்துல அது சொல்லுங்க. அந்த தம்பி பால சுதர்ஷன் தம்பி வந்து அவங்க நினைக்கிறது, நான் நினைச்சது வந்து சாதிக்க முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, மனோவேகம் ஜாஸ்தியா இருக்கு. மகரிஷியோட தவத்துல ஈடுபடப்பட ஆசைகளை அமைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பா கண்டிப்பா அவருக்கு வந்து அவர் நினைச்சது வந்து நிறைவேறிட்டு போகும் இல்லைங்களா? அதனாலதான் கிரியேட்டிவ் பவர் கொடுக்கறது தவம் கொடுக்கும். பிரெயின் பவர்ல கிரியேட்டிவ் பவர்ங்கிறது ஒண்ணு. கான்சென்ட்ரேஷன் பவர், கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர், கிரியேட்டிவ் பவர்.
அப்புறம் தான் வில் பவர், மெமரி பவர்லாம் பின்னாடி. அது ஒன் ஆஃப் தி பிரெயின் பவர் இஸ் கிரியேட்டிவ் பவர். கிரியேட்டிவ் பவரை கொடுக்கறது தவம். நல்ல தவம் செஞ்சாருன்னா வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசைகளை சீரமைக்க ஒவ்வொரு ஸ்டெப்பா போக போக தானா சீரமைஞ்சிருமா. தவம் பண்ணா வந்துரும் அது பாட்டு. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மைத்திலி வாங்க. மைத்திலி வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. என் பையன் பொண்ணு 2 பேரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல அமெரிக்கால இருந்து அட்டன் பண்ணிட்டாங்க உங்கள்ட்ட. வெரி குட். நீங்க இந்தியாவில இருந்து அட்டன் பண்ணிட்டீங்க. நான் இந்தியாவில இருந்து அட்டன் பண்ணீங்க. அதோட வேடிக்கை நான் ஸ்கின் டாக்டர் கிளினிக்ல உட்காந்துட்டு உங்களை ஃபுல்லா உட்காந்து தியானம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே ஸ்பீச் வச்சுக்கிட்டு டாக்டரே பார்த்து வெளியே வந்து இப்ப நடந்து வந்துட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். திடீர்னு ரேஷஸ் வந்துச்சுங்கய்யா கையில. சிறப்புங்கய்யா. பாத்தீங்களா 3 பேர் அட்டன் பண்ணாங்க. வெரி குட் வெரி குட். நன்றிங்கய்யா. நன்றி. தீனதயாளனுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க. அவர் வீட்டுல உட்காந்து நல்லது 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 நல்லது. அடுத்தது யாரு? சீனிவாசன் இருக்காரா? வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையில இருந்து ஸ்ரீனிவாசன் பேசுறீங்கயா. வாழ்க வாங்க சீனிவாசன். எப்படி இருக்கீங்கயா? நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக அருமையான ஸ்பீச்சிங்கயா. எப்படியா இவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுறீங்க? எங்களாலாம் வர முடியலையா? ஏங்க ஊற்று எடுத்தா அது பாட்டுல பொங்கிக்கிட்டே இருக்கும். ஊற்றுனா தானே இன்ட்யூஷன் வந்தா தானே. இறைவன் பேசணும். நீ இறைவனாகி பேசி பாடுகின்றேன்னு சாமி சொல்லுவாரு இல்லைங்களா? ஆமா. நீங்க அதுவானா இறைவன் தானே பேசுவோம். இறைவன் பேசுறதுல ஃப்ளூயன்ட் வராதா? பொய்யா வரும். உண்மையத்தான் பேசுவோம். இறைநிலை பேசுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல விளக்கங்கள். அதுதான் நான் சொல்றேன். நீங்க என்னுடைய ஸ்டேஜுக்கு நீங்க எல்லாரும் வாங்க. நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஞானம் பெறுவதுதான் மிகவும் எளிது. தன்னை அறிவது, கடவுளை அறிவது, மெய்ஞானம் பெறுவதுதான் மிக மிக எளிது. எளிய முறை மகரிஷி கொடுத்தாங்க. அந்த எளிய முறை பயிற்சியவே பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நீங்க ஞானம் பெற்று விட்டீர்களா, தன்னை அறிந்து விட்டீர்களான்னு கேட்டா நிறைய பேர் இன்னும் நான் முயன்று கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு இன்னும் மனவளக்கலை பயிற்சி புரியவில்லை. அதுக்காக தான் நான் இன்னைக்கு பேசினேன். இப்ப இந்த உரையை கேட்டவங்க எல்லா பயிற்சியும் ஒழுங்கா செய்வாங்கல்ல? கண்டிப்பா செய்வாங்கய்யா. இறைஞானம் பெற முடியாதா? மெய்ஞானம் பெற முடியாதா? எல்லாருமே என்ன குதிரை கொம்பா? அதாவது உள்ள இருப்பது வெளிய வர மாட்டேங்குது. வரடனே ஒழுங்கா தவம் பண்ணி சிந்திக்கணும். தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணணும். சிந்தனை. இங்க தவமும் ஒழுங்கா பண்ணல, அகத்தாய்வும் பண்ணல. ஆமா. சிந்திங்க சார். சிந்திச்சாதானே ஊற்று எடுக்கும். சிந்தனை